அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயல விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பெரியாழ்வார் பெண்பிள்ளையான ஸ்ரீ ஆண்டாள் அனுகிரகித்தருள் இருக்கக்கூடிய திருப்பாவையின் 8வது பாசுரம் இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாக அமைந்திருக்கிறது. ஒரு பாசுரத்திலேயும் ஒரு சம்போதனம்னு விண்ணப்பம் பண்ணினேன். இந்த சம்போதனங்களையும் பாசுர சன்னிவேசங்களையும் வைத்து நம்முடைய பெரியவர்கள் சில அர்த்தங்களை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். பாசுரங்களிலே 10 விதமான சம்போதனங்கள், 10 பாசுரங்களிலே 10 விதமான வெளிகள். அந்த 10 விதமான வெளிகள்னு சொன்னால் ஆண்டாள் 10 கோபிமார்களை எழுப்புகிறாள். இது ஸ்வரசமாக எல்லாருக்கும் பொருந்தும்படியாக எல்லா ஆச்சாரியாலும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். 10 கோபிகளும் ஓரோ அதிகாரிகள், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓரோ விதமாக இருப்பார்கள். ஒருத்தொருத்தருக்கு ஓரொன்றிலே நோக்காக இருக்கும். ஒருத்தர் சேஷத்துவத்தில் நிலைநின்றிருப்பார், ஒருத்தர் பாரதந்திரியத்தில் நிலைநின்றிருப்பார், ஒருத்தர் பகவதேக உபாயத்துவத்தில் நிலைநின்றிருப்பார், ஒருத்தர் கர்மானுஷ்டானங்களிலே நிலைநின்றிருப்பார், ஒருத்தர் பகவானிடத்தில் போகணும் அவ்வளவுதான்ற ஆசையோடு இருப்பார், இன்னொருத்தர் தன்னுடைய பரிபூர்ண யோக்கியத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருப்பார், ஒருத்தர் ஞானத்திலே அபாரமான வைபவம் பெற்றவராயிருப்பார், ஒருத்தர் அபாரமான வார்த்தை சொல்லக்கூடியவராயிருப்பார், ஒருத்தர் பரிபூர்ணமாக எல்லா பாகவதர்களுக்கும் அடங்கி இருப்பார். இந்த மாதிரி வைஷ்ணவாதிகாரிகள் பலவிதமாக இருக்கிறார்கள். பலவிதமாக இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரிகளையும் எழுப்பிக்கொண்டு பகவானிடத்திலே போக வேண்டும். அப்போ அந்த அதிகாரிகளைத்தான் பிள்ளாய், பேய்ப்பெண்ணே, கோதுகலமுடைய பாவாய் என்ன இத்தியாதியான வெளிகளாலே இத்தியாதியான சம்போதனங்களாலே ஆண்டாள் நாச்சியார் தாம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த சம்போதனம் மாத்திரமல்ல, அந்த பாசுரங்களில் இருக்கக்கூடிய பற்பல சன்னிவேசங்கள். இப்படி 10 பேரை எழுப்பி இருக்கிறார்களே, அந்த 10 பேர் யாருன்னா 10ன்னு எண்ணிக்கை. இங்கே பாசுரங்கள் 10 ஆழ்வார்கள் 11 இருக்கிறார்கள். அப்போ இந்த 10 அந்த 10 ஒன்று சேர்த்துள்ளாமல்லையோ. ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். நிவாச விருட்ச சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்சயச்சைவ யசசச்சைக பாஜனம் அப்படின்னு ஒரு வார்த்தை. தாரை அவளிடத்தில் வாலி பேசிக்கொண்டிருக்கிறான். வாலியினுடைய பத்னி தாரையாக அமைந்திருக்கக்கூடியவள். தாரையில் அந்த வாலியினுடைய பத்னி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தாரை. அந்த சமயத்தில் தாரையானவள் சொல்லும்படியான வார்த்தை, நீ இப்போ ரொம்ப ஜாகிரதையாயிரு வாலி, சுக்ரீவனுக்கு அனுகூலமாக 2 பேர் தர்மனிஷ்டர்கள் வந்திருக்காளா, தார்மிகர்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். அவ 2 பேரும் சுக்ரீவனுக்கு துணையாக இருக்கிறார்கள். உனக்கு என்னமா தெரியும்? அங்கே தான் விளையாடுறதுக்கு காட்டுக்கு போனால் அப்போ 2 பேர் சுக்ரீவனோட பேசிட்டு இருந்தாலாம், பார்த்துட்டு வந்து சொன்னான். அப்படியா? அவர்கள் தர்மனிஷ்டர்கள் அல்லவா? அப்போ சுக்ரீவன் நான் 2 பேருமாக தமையன் தம்பியாக இருக்கிற போது அவனுக்கு மாத்திரம் இப்படி பட்சபாதம் பண்ணிட்டு இருப்பா, எனக்கும் கூட தானே அவ சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு அவன் கேட்குறான். நிவாச விருட்ச சாதுனாம், அவர்கள் சாதுக்களுக்கு நிவாச விருட்சமாக அமைந்திருக்கிறார்கள். அடையக்கூடிய மரமாக, நிழல் தரும் மரமாக சாதுக்களுக்கு அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. ஒன்றை போல இருக்கிறவாளுக்கெல்லாம் அவள் உபகாரம் பண்ண மாட்டான். பகவான் நமக்கு உபகாரம் பண்ண வேண்டும்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் உபகாரம் பண்ணுவான். மரம் எல்லாருக்கும் நிழல் தர்றது கிடையாது. நான் அந்த மரத்தடியில் போக மாட்டேன், ஆனால் எனக்கு நிழல் வேணும்னா கொடுக்குமா? மரத்தடியை யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு நிழல் கொடுக்கும். அதே போலத்தான் பகவானை உபாயமாக அத்தியவசித்தவர்களுக்குத்தான் அந்த பகவான் உபாயமாக அமைவான். அப்போ பார்க்கிற போது நிவாச விருட்சா சாதுனாம், சாதுக்களுக்கு நிவாச விருட்சமாக இருக்கிறார்.
அப்படின்னு தெரிவிக்கிற வார்த்தை. அப்போது நானும் அவங்ககிட்ட ஒதுங்கலாம் இல்லையோ, நானும் ஒதுங்கலாம் இல்லையோ. இப்போ நான் போய் கேட்குறேன் ராமனை, கேட்டால் என்ன போச்சு அப்படின்னு தெரிவிக்கிற வார்த்தை. கேட்டாக்கா எப்படி தெரியுமா, யாருக்கு அவன் கதியாயிருக்கிறான் என்னால் ஆபன்னானாம் பராகதி, ஆபத்தை அடைந்தவர்களுக்கு மேலான கதியாயிருக்கிறான். நீதான சுக்ரீவனுக்கு ஆபத்து கொடுத்துட்டுருக்க, உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே, நீ ஸ்வஸ்தமாக தானே இருக்க, உனக்கு எப்படி அவன் உபகாரகமாக இருப்பான் அப்படின்னு. எனக்கு இல்லாத ஆபத்தா? எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா எனக்கு. ஏன், என்ன ஆபத்து? கூட பிறந்த தம்பியே என்னை அழிப்பதற்காக யார் இருப்பான்னு கூட பலம் தேடின்னு இருக்கான். அப்படி இருக்கிற போது என்ன போல யாராவது ஆபத்து உடையவர்கள் இருக்காளா? ஆபத்து இருந்தால் மாத்திரம் போராது, தனக்கு ஆபத்து இருக்குன்ற உணர்வு வேண்டும், அந்த ஞானம் வேண்டும், அது அறிவு வேண்டும். அது ஒன்னிடத்துல இல்லையே அப்படின்னு. அப்போ பார்க்கிற போது அது என்னிடத்துல இல்லைன்னால் எனக்கு ராமன் உபகாரம் பண்ண மாட்டான்னா நான் இன்னொருத்தனை தேடிக்கிறேன் அப்படின்னா, ஐயா அந்த மாதிரி யாரையும் தேட முடியாது. ஏன்னா யசசச்ச ஏகபாஜனம், அவன் ஒத்தந்தான் ராமன் இருப்பான். ராமன் மாதிரி ராமன் இருப்பானே ஒழிய வேற ஒருத்தனும் இருக்க மாட்டான். இதில் 4 விதமான அதிகாரிகள் சொல்லும்படியான விஷயமாக காட்டப்பட்டிருக்கிறது. சாதுக்கள், ஆபன்னர்கள், ஆர்த்தர்கள், யசசச்ச ஏகபாஜனம். நிவாச விருட்சா சாதுனாம், அவன் தங்கும் மரமாக இருக்கிறான் சாதுக்களுக்குன்னா இந்த இடத்துல சாது சப்தம் சாதவஹா உக்த லட்சண தர்மசீலாகான்னு அர்த்தம் இல்லை. பொதுவாக பகவானிடத்தில் ஏதாவது வேண்டி வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பகவான் நிவாச விருட்சமாக அவன் வசிப்பதற்கு. நமக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நன்னா சுகமாக வசிக்கணும், இருக்கிற நாள் வரைக்கும் சுகமாக இருக்கணும், சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது, பணக்கட்டம் இருக்கக்கூடாது, பந்துக்கள் தான் சௌக்கியமாக இருக்கணும், நாம சௌக்கியமாக இருக்கணும், இப்படின்னு தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ ஐஸ்வர்யார்த்திகள் அப்படின்னு ஆயிற்று. அடுத்தது ஆபன்னானாம் பராகதி, ஆபத்தை அடைந்தவர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள். ஆபத்துன்னா என்ன? ஏற்கனவே ஸ்வஸ்தமாக இருந்தவன் ஆபத்தை அடைந்திருக்கக்கூடியவன். அப்போ ஏற்கனவே ஐஸ்வர்யத்தோடு கூடியிருந்தவன், அந்த ஐஸ்வர்யமெல்லாம் இப்போ போயிடுத்து பிரஷ்ட ஐஸ்வர்ய காமன். முதல்ல சொல்லப்பட்டவன் அபூர்வ ஐஸ்வர்ய காமன், இப்போ பிரஷ்ட ஐஸ்வர்ய காமன். ஆபன்னானாம் பராகதி. ஆர்த்தானாம் சம்சயச்சைவார், ஆர்த்தி துக்கப்பட்டவர்கள், சம்சார வாழ்க்கையிலேயே துக்கப்பட்டவர்கள். அவ இந்த சரீரம் போனால் போருமே, இந்த சம்சார சம்பந்தம் போனால் போருமே, கேவலம் ஆத்மாவை அனுபவிக்கணுமே அப்படின்னு சொல்லத்தக்கவர்களாயிருக்கக்கூடிய கைவல்யார்த்திகள் ஆர்த்தானாம் சம்சயச்சைவா. அதுக்கு மேலே யார் புகழுக்கு ஒரே பாத்திரபூதர்கள்னா ஞானிகள், பகவானிடத்தில் பகவானையே ஆசைப்படுபவர்கள். ஆக ஐஸ்வர்யார்த்தி, அதாவது அபூர்வ ஐஸ்வர்ய காமன், பிரஷ்ட ஐஸ்வர்ய காமன், ஜிக்ஞாசுவாய் இருக்கக்கூடிய கைவல்யார்த்தி, அதற்கு அடுத்தபடியாக மோக்ஷார்த்தி. இவா 4 பேர். இந்த 4 விஷயங்கள் சொல்லியதில் அதனால் 4 பேருக்கு சமானம் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார். அப்போ 4 அங்கே இருந்து 4 இங்கே இருந்தால் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துள்ளலாம். அதே மாதிரி பாசுரங்கள் 10 இருந்து ஆழ்வார்கள் 11 10 பேர் இருந்தார்களே, ஆனால் அவளை ஒன்று சேர்த்துள்ளலாம். அப்போ எந்தெந்த பாசுரம் எந்தெந்த ஆழ்வார்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒன்னான வானமாமலஜீயர் சுவாமி ஒரு விதமாக அர்த்தம் காட்டுறார். இன்னும் சில மகனீயர்கள் வரிசையா பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு அப்படின்னு காட்டுறார். ஆனால் அற்புதமாக காஞ்சிபுரம் சுவாமி ஒரு பிரக்கிரியை காட்டியிருக்கிறார். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 10 பாசுரங்கள். இதில் ஆண்டாள் தம்முடைய ஆச்சாரியரான பெரியாழ்வார முதல்ல எடுத்துக்கிறார். எப்பவுமே எந்த ஆச்சாரியா இருந்தாலும் அஸ்மத் குருப்யோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹா. அப்போ தமக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார காட்டக்கூடிய பாசுரம் 6வது பாசுரம். பெரியாழ்வாரை எப்படி எங்கே காட்டுறா அப்படின்னா அழகான வார்த்தை. முதல் வார்த்தை புள்ளரையன் கோயில். புள்ளரையன்னா பட்சிராஜன் அர்த்தம். அந்த பட்சிராஜனாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த குரு பரம்பரா பிரபாவாதி கிரந்தங்களில்
ஓரோ ஆழ்வார்கள் நித்தியசூரியனுடைய ஓரோ அம்சமாக அமைந்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த நித்திய சூரியனுடைய வைபவம் இவ்வாழ்வில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பொய்கையாழ்வார்னு பார்ப்போமே ஆனால் சங்காம்சம், பூதத்தாழ்வார்னு பார்த்தோமே ஆனால் கதாம்சம், நந்தகாம்சமாக இருக்கக்கூடியவர் பேயாழ்வார், சுதர்சனாம்சமாக இருக்கக்கூடியவர் திருமிழிப்பிரான், இப்படின்னு ஒருத்தரையும் ஒரு அம்சமாக காட்டுகிறார்கள். அந்த மாதிரி பெரியாழ்வார் ஆருடைய அம்சம்னா கருடாழ்வானுடைய அம்சம். கருடாழ்வானுடைய அம்சம்னு எப்படி சொல்கிறங்கோ அப்படின்னு கேள்வி கேட்டார். நன்னா சொல்லலாமே. ஏன்னு கேட்டால் கருடாழ்வானை பற்றி வர்ணிக்கிற போது அற்புதமாக ஆளவந்தார் காட்டுகிறார். வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி, சாட்சாத் வேதஸ்வரூபியா இருக்கக்கூடியவர் கருடாழ்வான்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு தேவாதிதேவன்னு பாசுகிறோம், எங்கள் தேவப்பெருமாள் பாசுகிறோம். தேவப்பெருமாளுடைய உற்சவங்களுக்குள்ள கஞ்சி கருட சேவா, அதுக்கு இருக்கிற வைபவம் அபாரமான வைபவம். எங்கள் பெருமாள் ஒரு கருட சேவை இல்லை, 3 கருட சேவை கண்டருளுகிறார். அற்புதமான வார்த்தையாக விஷயமாக அமைந்திருக்கிறது. சங்காத்ததையும் சேர்த்து சொல்கிறேன். ஆழ்வார் தூது விடுறார். தூது விடுற போது ஒரு பாசுரம் காட்டுறார். அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளன்னு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. வண்ட பார்த்து வண்டே அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி, அருளாழி அம்மான் பேரருளாளன்னு பேரு. தேவப்பெருமாளுக்கு பேரருளாளன், வரந்தரும் மாமணி வண்ணன் அப்படின்னு திருநாமமாக அமைந்திருக்கிறது. அப்போ பேரருளாளனாக இருக்கக்கூடியவன் அருளாழி அம்மான், அவனை கண்டக்கால் இது சொல்லி என்ன சொல்லணும்? அருளாத நீரருளி. பெருமாளுக்கு ஆழ்வார் வச்ச மாதிரி ஆண்டாள் வச்ச மாதிரி ஒரு அழகான பல பேர் இருக்கு. என்னென்ன அற்புதமான பேர். ஆண்டாள் சொல்றா, வெற்ற வெறிதே பெற்ற தாய் வெம்பேயாக வளர்த்தாளே, மசிமையிலி கூரை தாராய். மசிமையிலி வெக்கம் இல்லாதவனேன்னு பேர் பெருமாளுக்கு வரும். இதெல்லாம் ஆண்டாள் தான் சொல்லலாம், நாம சொல்ல முடியாது. அந்த உரிமை அவளுக்கு தான் இருக்கு. ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு ஆண்மகனை பார்த்து வேற யாராவது சொல்ல முடியுமா? கிடையாது. ஆனால் பத்னி சொல்லிவிடலாம். ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால் ஒரு வாரச்சே தப்பாக வாங்கிட்டு வந்திருப்பார். ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. சொன்னது செய்கிறது கிடையாது. ஊரெல்லாம் பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வார்த்தை எல்லா ஆண்களும் கேட்காத ஆண் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கிறது. அப்போ அந்த உரிமை அந்த ஸ்திரீக்கு உண்டு. ஆண்டாளுக்குத்தான் வெற்ற வெறிதே பெத்த தாய் வெம்பேயாக வளர்த்தாளே. ரொம்ப லட்சணமாக உங்கள் அம்மா ஒன்று வளர்த்துருக்கா. இதுவும் எல்லாரும் கேட்குற விஷயந்தான், இதுவும் சொல்கிற விஷயந்தான். இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு அவளுக்கு தான் உரிமை இருக்குது, வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த மாதிரி எம்பெருமானை பார்த்து சொல்லும்படியான வார்த்தை. அதே மாதிரி நாயிகா பாவத்தில் ஆழ்வார் பெருமாளுக்கு ஒரு பேர் சாத்துறார், அருளாத நீர். கிருபையே இல்லாதவன், கிருபையே இல்லாத பரிபூர்ண கிருபாவானாயிருக்கிற பகவானை பார்த்து அருளாத நீர் அருளி. வண்டே போய் சொல்லு, அருளாத நீர்னு உனக்கு பேர் வச்சிருக்கா, அதனால் நீ அவ வீதி கூட போகல, அவர்கிட்ட பார்க்கவே இல்லை ஆழ்வார்கிட்ட. அதனால் ஆழ்வாருடைய பிராணன் போயிடும் போல இருக்கு. அந்த பிராணன் போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு காரியம் பண்ணணும், அவராவி துவராமுன். ஆழ்வாருடைய ஆவியானது துவருவதற்கு முன்பாக அருளாழி புட்கடவீர், நீர் அருளாழிப்புள் பட்சிராஜனாய் இருக்கக்கூடியவன் மீது ஏறிக்கொண்டு செல்லுவீராக அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. கருட வாகன ஆரூடனாக இருந்து கொண்டு தேவரீர் ஆழ்வார் திருவீதி வழியாக ஒரு நாள் போமே, ஒரு நாள் வாரும் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார்னு. தேவப்பெருமாளை பற்றி ஏற்கனவே சொன்ன, ஒன்று கேட்டார் 2 கொடுப்பார்னு. ஆழ்வார் 1 கேட்டார் 3 கொடுக்குறவர் எங்கள் தேவப்பெருமாள். ஒரு நாள் தானா கேட்டார்? இல்லை இல்லை, தேவப்பெருமாள் வருஷத்தில் 3 நாள் கருடோத்சவம் கண்டொழுகிறார். வைகாசி மாதம் பிரம்மோத்சவத்துக்கு கருடோத்சவமாக அமைந்திருக்கிறது. ஆனி மாதம் பெரியாழ்வார் சாத்மரிக்காக பெரியாழ்வாருக்கு பரதத்துவ நிர்ணயம் பண்ணினார்ன்றதுக்காக ஆனிகருடன் ஒரு கருடோத்சவம். அதே மாதிரி ஆடி மாதம் கஜேந்திர மோட்சமாக அமைந்திருக்கக்கூடியது, அதுக்காக ஒரு கருடோத்சவம். இந்த 3 கருடோத்சவத்திலையும்
பெருமாள் புறப்பட்டு மாடவீதி புறப்படுவதற்கு முன்பாக சந்நிதிக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்வார் திருவீதி பிரதட்சணம் உண்டு. ஆழ்வார் சந்நிதி வாசல்ல நின்று பெருமாளிடமிருந்து மாலை திருப்பரிவட்டங்கள் எல்லாம் ஆழ்வாருக்கு சென்று சாத்த பெற்று அதற்கு பிறகுதான் பெருமாள் புறப்படுவார். அப்போ ஒரு நாள் அவர் வீதி ஒரு நாள் என்ன, ஒரு நாள் வேணும்னு ஆழ்வார் கெஞ்சினார். ஒரு நாள் நான் 3 நாள் தரேன். போகாபவர்கையோரேக்கம் வாஞ்சத்யோ தரத்தே துவயம், 2 கொடுப்பார்னார் மணவாள மாமனிகள். 3 கொடுக்கிறவர் ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக காஞ்சி கருடோத்சவம்ன்றது அத்தனை விசேஷமான உற்சவம். சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி காஞ்சிபுரத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் கருடோத்சவம் சேவிக்க எழுந்தொழுவார். கருடோத்சவத்தில் உள்ளுக்குள்ள பெருமாள் எழுந்தருளி ஆழ்வார் திருவீதி வழியாக எழுந்தருளி கோபுரவாசலிலே வந்து எம்பெருமான் அப்படி நிற்பார். அடுத்த க்ஷணம் அர்ச்சகால் இவ்வளவு கருப்பூரம் எடுத்து பெருமாளுக்கு ஆரத்தி சமர்ப்பிப்பார்கள். எத்தனை பேர் சானந்தம் திஜமண்டலம் சததம் சன்னாக சின்னார வைகி என்ன வரதா வரதா வரதான்னு ஆபந்தாஞ்சலி முஸ்தகான் அவிரலான் ஆபாலமானந்த என்ன சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தலைக்கு மேலே கையை அப்படி கூப்பிக்கொண்டு வரதா வரதான்னு சொல்லி அந்த எம்பெருமானை அந்த கோபுரவாசல் சேவையை சேவிப்பார்கள். அந்த கோபுரவாசல் சேவைன்றது தொட்டையாச்சார் சேவைன்னே பேருது. அந்த சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவரான மகாத்மா ஒரு வருஷம் அவர் சோழசிம்மபுரத்திலிருந்து காஞ்சிபுரம் வர முடியலை. அதனால் என்ன பண்ணினார்னா மனசுக்குள்ள மனோரசம் மனசுக்குள்ள அபிப்பிராயம் இப்படி தான் இருக்கும். இந்த வேலைக்கு பெருமாள் வாகன மண்டபத்துக்கு எழுந்துள்ளுவார், இந்த வேலைக்கு பெருமாளுக்கு சாத்துப்படி சாத்தி இருப்பார்கள், திருத்தர நீக்குவார்கள், பல பேர் அடியவர்கள் சேவிப்பார்கள். பெருமாள் இப்படி புறப்படுவார். புறப்பட்டதும் அத்தியாபக சுவாமிகள் எதிரிலே வரிசையாக நின்று கொண்டு அற்புதமாக ஸ்ரீசைலேஷ் தயாபாத்திரம் என்று உத்கோஷிப்பார்கள். அதற்கு பிறகு பெருமாள் ஆழ்வார் திருவீதி வழியாக வருவார். அதற்கு பிறகு கோஷ்டியானது திருப்பாவையானது பூர்த்தி பண்ணப்படும். அதற்கு பிறகு பெருமாள் கோபுரவாசலில் வெளியில் புறப்பாட்டுக்காக கோபுரவாசலிலே எழுந்தருளி இருப்பார். அப்படின்னு இதெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு விடியற்கால வேளையில் அந்த சமயத்தில் கோபுரவாசல் சேவையை யோசனை பண்ணுறார் அவர். தக்கான்குளத்து கரையில் சோழசிம்மபுரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கக்கூடிய குளம் தக்கான்குளம்னு பேர், மலையடிவாரத்தில் இருக்கும்படியான குளம். அந்த குளத்திலே தீர்த்தமாடி விட்டு அனுஷ்டானங்களை முடித்து விட்டு காலை 4:30 4:45 மணி இருக்கும். இதை யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்படி தானே இருக்கும் சேவிக்காத இங்கே இருக்குமே அப்படின்னு. திடீர்னு அவருக்கு அந்த இடத்துல மொத்த காஞ்சிபுரமும் அங்கே வந்துடுத்து, மொத்த பெருமாள் கோவில் அங்கே வந்துடுத்து. பெருமாள் அற்புதமாக சேவை சாதிக்கிறார். பல பேரும் அந்த இடத்துல பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் அவர்களிலே ஒருத்தராக இருக்கிறார். கொன்னம் எடுத்த பிரான் அடியாரிடம் ஒன்னின் என்னன்னு சொன்னோம் இல்லையோ, அந்த மாதிரி நின்று கொண்டிருக்கிறார். அதை பார்த்ததும் ஆனந்தம் தாழல. அடுத்த க்ஷணத்தில் அற்புதமாக வார்த்தையாக 5 ஸ்லோகங்களை அனுகிரகித்தருள் இருக்கிறார். தேவாதிராஜ பஞ்சகம், அதுக்கு தேவாதிராஜ பஞ்சகம்னு பேர். தேவாதி தேவனைன்னு இன்னைக்கு பாசுறோம், தேவாதிராஜ பஞ்சகம். அந்த தேவாதிராஜ பஞ்சகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் காட்டுறார். கருடாழ்வான் அவர் 2 திருக்கைகளிலேயும் பகவானுடைய 2 திருவடித்தாமரைகளை ஏந்தி கொண்டு அப்படி நின்று கொண்டிருக்கிறார். பகவான் அவர் மீது ஆரோகணித்து கொண்டு 2 திருவடித்தாமரைகளையும் அவர் கையிலே வைத்து கொண்டிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாலாம், கேச்சித் தத்துவ விசோதனே பசுபதௌ பாரம்யமாகு, பரம்பொருள் பரமசிவனார் பரம்பொருள் அப்படின்னு தத்துவசோதனம் பண்ணுறவர்கள் சில பேர் அந்த மாதிரி உபன்யாசம் சொல்லிட்டு இருந்தார். இன்னும் சில பேர் கமலாசனே நைவிதாம் அந்நே ஹரௌ சாதரம், கமலாசனிடத்திலே பிரம்மாதான் பரம்பொருள், அவர் படைக்கும் கடவுள், அதனால் அவர் பரம்பொருள் அப்படின்னார்கள். இன்னும் சில பேர் சொன்னால் அந்நே ஹரௌ சாதரம், இல்லை நாராயணன் பரம்பொருள். இந்த 3 உபன்யாசத்தையும் 3 பேர் சொல்கிற உபன்யாசத்தையும் பரமசிவனார் பரம்பொருள்னு சொன்னால் அதுக்கு கேட்டார்கள் பல ஜனங்கள். அத்தனை பேரும் பிரம்மா பரம்பொருள்னு சொல்கிற உபன்யாசத்தையும் கேட்டார். அத்தனை பேரும் நாராயணன் பரம்பொருள்னு சொல்கிற உபன்யாசத்தையும் கேட்டார். அப்போ இவாளுக்குள்ள கன்ஃபியூஷன். 3 பேரும் ஒன்றா பேசியிருந்தா சரி, பரமசிவனார் பரம்பொருள்னு 3 பேரும் சொல்லிட்டு இருந்தால் சரியாக போயிருக்கும். இல்லை பிரம்மா பரம்பொருள்னு சொல்லியிருந்தாலும் சரி, நாராயணன் பரம்பொருள்னு சொல்லியிருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறார். இதை கேட்டதும் கேட்குறவாளுக்கு
மனசில் சந்தேகம் வருது. கேச்சித் தத்துவ விசோதனே பசுபதோ பாரம்யமாகுப்பரே வியாஜக்ரு கமலாசனே நவிதாம் அந்நேஹரவு சாதரம் இத்தியேவம் சலச்சேதசாம். அந்த மாதிரி மனசு கலங்கினவர்களுக்கு அவர்களுடைய மனதை தெளிவிப்பதற்காக கரதிருத்தம் பாதாரவிந்தம் ஹரேஹே, ஹரியனுடைய 2 பாதங்களை கையில் தூக்கிட்டு வந்து காமிக்கிறார். இதுதான் பரம்பொருள், இந்த திருவடிகள் தான் அடையத்தக்கது, இந்த திருவடிகள் தான் பிராப்பியம், இதுதான் நமக்கு உபாயம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். கரதிருத்தம் பாதாரவிந்தம் ஹரேஹே தத்துவம் தர்சயத்தீவ. அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. சம்பிரதி நிருணாம் தார்க்கியா, கருடாழ்வான் அப்படி காட்டுறார். உடனே ஒருத்தர் வந்து அங்கே ஆட்சேபிச்சுட்டார். கருடன் சொல்றாருன்னா நம்மாழ்வார் சொல்றார், ஒத்துக்கலாம். வேதம் சொல்லித்து ஒத்துக்கலாம். வியாச பராசரர்கள் சொன்னார்கள் ஒத்துக்கலாம். ஒரு பட்சி சொல்லித்துன்னா எங்கேயாவது ஒத்துக்க முடியுமா? ஒரு பறவை சொல்லிற்றென்றால் ஒப்புக்கொள்ள முடியுமா? அதுக்கு என்ன ஞானம் இருக்கான்னா இல்ல. தார்க்கியா ஸ்ருதீனாம் நிதி, வேதத்துக்கு நிதியாக அமைந்திருக்கக்கூடியது. வேத நிதி, வேதமே மற்றொரு உருவம் எடுத்து கருடாழ்வானாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இதை வேதமே காட்டுகிறது. சுபர்ணோசி கருத்மான், கருடாழ்வானுடைய ஒவ்வொரு பாகம், திருமேனியினுடைய ஒவ்வொரு பாகம் வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதி அப்படின்னு எடுத்து காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வேதம் சொல்லித்துன்னா கருடாழ்வான் சொன்னார்னா வேதம் சொல்லித்துன்னு அர்த்தம். அப்போ அந்த கருடாழ்வானுடைய அவதாரம்னா யார் தெரியுமா? வேதத்தினுடைய அவதாரம். அதனால்தான் பாண்டியன் வல்லபதேவனுடைய சபையில் எத்தனையோ வித்வான்கள் வந்தார். அத்தனை வித்வான்களும் நான் உண்மை பொருளை சொல்லுகிறேன், நான் தத்துவத்தை சொல்லுகிறேன், நான் அல்டிமேட் ரியாலிட்டி எதுன்னு சொல்கிறேன் அப்படின்னெல்லாம் அவரவர்கள் ஒரு வார்த்தையும் சொன்னார். ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழி அருந்து விழவே இல்லை. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானன்னு வேண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. அப்போ பட்டர்பிரான் பாண்டியன் கொண்டாட, பட்டர்பிரான் வந்தானன்னு பாண்டியன் கொண்டாடினான். வேண்டிய வேதங்களோதி சாட்சாத் வேதஸ்வரூபியாய். காரணம் என்னன்னா இவர் வேதம் ஓதினவரே கிடையாது. குருமுகம் அனதீத்ய பிராக வேதானசேஷான். குருமுகம் அதீத்யான்னா குருமுகமாக கற்றவர்னு அர்த்தம். குருமுகம் அனதீத்யா, இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதமெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னா. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த நிலத்தில் இந்த புஷ்பம் விளையும், அந்த மாதிரி இந்த காலத்தில் இதை வேற போடலாம், இந்த புஷ்பம் இவ்வளோ அழகாக இருக்கும், இப்படி இந்த புஷ்பத்தை மாலையாக கட்டணும், இதுதான் தெரியும். இதுதான் அந்தரங்க கைங்கரியம்னு பேர். வேதம் ஓதுறதுன்றது அது வேதம் ஓதுறது வாஸ்தவம் தான், கைங்கரியம் இல்லைன்னு சொல்லலை. இது அந்தரங்க கைங்கரியம் பெருமாள் திருமேனியில். ஏன்னு கேட்டால் வேதம் ஓதுபவர்கள் இந்திரனையும் ஸ்தோத்திரம் பண்ணுவா, வருணனையும் ஸ்தோத்திரம் பண்ணுவா, எல்லா சூக்தங்களும் இருக்கு. வேதத்தில் எத்தனை சூக்தங்கள் இருக்குது? இந்திரனை பற்றி இல்லையா, வருணனை பற்றி இல்லையா, வாயுவை பற்றி இல்லையா, ருத்ரனை பற்றி இல்லையா, எத்தனையோ தெய்வங்களை பற்றி இருக்குது. அத்தனை சூக்தங்களையும் சொல்லி சொல்லி பகவானை வழிபடுவா வேதாத்தியனம் பண்ணினவர்கள். அப்போ எப்படி வழிபடுகிறார்கள் என்னால் அத்தனை சூக்தங்களிலே சொல்லப்பட்ட தேவதைக்கு பகவான் அந்தர்யாமியா இருக்கிறான்னு ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று வழிபடுறார். ஆனால் பெருமாளுக்கு நேர அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும். இது பேர் அத்தாணி சேவகம்னு பேர். பெருமாளுக்கு மாலை கட்டி சமர்ப்பிக்கிறதுனா அவனுடைய அசாதாரண திருமேனிக்கு கைங்கரியம். அசாதாரண திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களுக்குள்ளே பேதம் கிடையாதுன்னு தான் சொன்னேன். இப்போ யாகத்தின் மூலமாக பகவானை வழிபடுகிறார்னா அவ இவாளுக்கு சமானமாக ஆகவே மாட்டார்கள். யார் நேரே கைங்கரியம் பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஏத்தம் அதிகம். அது சத்வாரகமான கைங்கரியம், வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் தன்னுடைய இல்லத்து திருமணத்துக்காக கல்யாணத்துக்காக நம்மளை கூப்பிடுறார். கூப்பிடச்சே அவாத்தில் கல்யாணமா உம்மை வர சொல்லி சொன்னார் அப்படின்னு ஆரோ ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போகிறான். இல்லை கொரியரில் இன்விடேஷன் அனுப்புகிறார், அதுவும் இல்லை வாட்ஸ்ஆப்பில் இன்விடேஷன் அனுப்புகிறார். நேராக வந்து பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு கூப்பிடுறார்.
இதில் எது ஏத்தம் அதிகம்? நேராக வந்து கூப்பிடுறவருக்கு தான் ஏத்தம் அதிகம். 2 பேர் ஒரே நாளில் வந்து ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டார், ஒருத்தர் நேரம் வந்து கூப்பிட்டார்னா நாம் எந்த கல்யாணத்துக்கு போவோம்? நாம் அந்த 2 பேரில் யாரை வசதியாக வைக்கிறோம்? அதே மாதிரி தான் சத்வாரகமாக வழிபடுபவர்கள் அவர்கள். யப்யன்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேயா யஜந்தி அபிதிபூர்வகம். அவளும் என்ன தான் வழிபடுறா, மற்ற தேவதைகளை வழிபடுறவாளும், ஆனால் வழியல்லாத வழியிலே என்னை வழிபடுகிறார்கள். அவள்லாம் சத்வாரகமாக, இது நேர அத்வாரகமாக அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை. அப்போ பார்க்கிற போது அந்த வேதம் அமைந்திருக்கிறதே, வேதத்தினுடைய சொரூபியாய் அமைந்திருக்கக்கூடியவர் இந்த பெரியாழ்வார். ஏனென்றால் சாட்சாது கருடாழ்வானுடைய அவதாரம். அதனால புள்ளரையன்னு பெரியாழ்வாரை காட்டியிருக்கக்கூடிய விஷயம்னு காட்டியிருக்கிறார்கள். அப்போ இதை அனுசரித்து அவலம்பித்து நாம் பார்ப்போமே, ஆனால் இந்த பாசுரம் பெரியாழ்வாரை சொல்றது. அதில் பிள்ளாய் இந்த 3 பாசுரங்களும் எந்தெந்த ஆழ்வாரை குறிக்கிறதுன்றது தான் இன்னி சுவாபதேசம். ஏன்னா கிட்டத்தட்ட அரை மணி காலம் ஆயிடுத்து இதுக்கு. அப்போது இந்த 3 பாசுரங்கள் இப்போ கீழே பார்த்தோமே 2 பாசுரங்கள், நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம், புள்ளும் கீசு கீழ்வானம், இந்த 3 பாசுரங்களும் குறிக்கும்படியான ஆழ்வார்களுடைய வைபவமாகவே பேசலாம். அப்போ இதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, பிள்ளாய் அழைக்கிற போது. பிள்ளையே, பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தில் குறவு இருக்கிறது பிள்ளை, சிறு பிள்ளைத்தனமாக இருக்குது, சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரியாழ்வார் போய் பிள்ளாயின்னு சொல்லலாமா? எவ்வளவு பெரிய ஞானம் அவருக்கு! அவர் போய் அற்புதமாகத்தான் விசேஷமாக கீழிருத்தவர், பகவத் பரத்வத்தை ஸ்தாபித்தவர், பகவத் பரத்வத்தை நிர்ணயம் பண்ணி காட்டியிருக்கக்கூடியவர், பரதத்துவ நிர்ணயம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இதை பண்ணினவராயிருக்கக்கூடிய பெரியாழ்வாரை பிள்ளை ஒன்றும் தெரியாதவர்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லணும்னா, பிள்ளைன்னா ஒன்றும் தெரியாதது, ஒன்றும் தெரியாதவர் தான் பெரியாழ்வார். ஏன் பெரியாழ்வார் ஒன்றும் தெரியாதவர்னு கேட்டால், மங்களாசாசனம் பண்ணுவதிலே ஈடுபட்டவர். பெருமாளுக்கு ஏதாவது குறை உண்டா? நம்ம குறைய தீர்க்கிறவன் நன்னா இருக்கணும், அவன் குறையை நாம் தீர்க்கிறதா? நான் குபேரனுக்கு நான் கடன் கொடுக்க முடியுமா? பெருமாளுக்கே குபேரன் கடன் கொடுத்தான்னு ஸ்தல புராணம் காட்டும்படியான விஷயம். அந்த குபேரனுக்கு நான் கடன் கொடுக்குறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த பெருமாளுக்கு நன்மையை நான் ஆசாசிக்கிறேன் யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த எம்பெருமானை பார்த்ததும் அவனுடைய சக்தியை மறக்கிறார், அவனுடைய வைபவத்தை மறக்கிறார், அவனுடைய சர்வஜத்துவத்தை மறக்கிறார். இவன் சர்வஜன் மறந்து போகிறது, சர்வசக்தன் மறந்து போகிறது, விசேஷ வைபவயுக்தன் மறந்து போகிறது, பராத்பரன் மறந்து போகிறது. என்ன ஞாபகம் வருதுன்னா, சுகுமாரன் எவ்வளவு மென்மையாக இருக்கான், சுந்தரன் எவ்வளவு அழகாக இருக்கான். இப்படி இருக்கக்கூடியவனுக்கு ஆபத்து வந்துடுமே. இங்கு இருக்கிறவாளுடைய கண்ணையெல்லாம் பார்த்தா இத்தனை பேருடைய கண்ணெச்சிலும் படுமே, அத்தனை பேருடைய கண்ணெச்சிலும் பட்டு விடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். என்னுமென் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார் அங்கனமாவர்களே. அப்போ தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, இந்த மாதிரிலாம் பல அசுர ராட்சசர்கள் கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நிலை. உடனே சொல்கிறாளாம், என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார் அங்கனமாவர்களே. என்னுடைய பிள்ளைக்கு தீமை செய்யணும்லாம் அப்படிதான் ஆவான், அப்படிதான் ஆவான் அப்படின்னு கையை உடைக்கிறாராம். சாதாரணமாக இந்த குழந்தைகள் அது யாராவது ஏதாவது பண்ணிட்டாலே ஆனால் உடனே இந்த தாயார் தகப்பனார் இப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு பல்ல கடிச்சுட்டு கையெது பண்ணிட்டு அத்தனையும் சொல்லுவார். பார்த்தாளோ பார்த்தாளோ பாம்பு கண்ணி, இது நிறைய பாட்டெல்லாம் பாடுவாள். பாம்பு கண்ணி பார்த்தாளோ, முண்டை கண்ணி பார்த்தாளோ, வக்கர கண்ணி பார்த்தாளோ, எந்த கண்ணு பட்டுதோ என் குழந்தை இப்படி இருக்கே. ஊர் கண்ணு, உலகத்து கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு எல்லாம் போகணும். இந்த பாவம் பெரியாழ்வாருக்கு பெருமாளத்தில் எப்படி வரலாம்? அப்போ பிள்ளை தானே அவர். ஞானதசையிலே ரட்ச ரட்சக பாவம் தன் கப்பிலே கிடக்கும், பிரேமதசையிலே தட்டுமாறி கிடக்கும். ரட்சரட்சக பாவம் ஞானதசையிலே தன் கப்பிலே கிடக்கும். அறிவு தெளிவாக இருந்தது பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னால். பெருமாளை சேவித்ததும் பிள்ளையாயிட்டார். சாதாரணமாக 5 வயசு பிள்ளை 20 வயசு
வாலிபனாவான், 20 வயசு வாலிபன் 50 வயசு வயசானவனாவான். இங்கே ரிவர்ஸ் வருது. முதல்ல பெரியாழ்வார் ஞானியாக இருந்தார், நல்ல ஞானியாக பெரியவராக இருந்தார், பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும். பெருமாளை சேவித்த உடனே என்னாச்சு தெரியுமா? அவர் ஞானியாக இருந்தவர் பிள்ளையாக சிறுபிள்ளையாக ஆகிவிட்டார். காரணம் என்னென்னா, முதல்லலாம் பெருமாளை பற்றி தெரிந்து கொண்டது புஸ்தகத்தை வச்சு, அதாவது சாஸ்திர ஞானத்தை கொண்டு பெருமாளை பார்த்தார். அது ஞானதசை. அதில் அவன்தான் ரட்சகன், நாமெல்லாம் ரட்சியர்கள். அவன் ரட்சகனாய் இருக்கிறான், அகாரவாச்சியனாய் இருக்கிறான். அவதீதி அகா, அவன் ரட்சிப்பவனாய் இருக்கிறான். அவனாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாம் என்கிற எண்ணத்திலே இருந்தார். முதல்ல அதனால் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியிருத்தார். குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் அசேஷான், எல்லா வேதங்களையும் சொன்னவராக அமைந்திருக்கக்கூடியவர். அது முதல்ல காட்டப்பட்டது. அந்த எம்பெருமான் கருட வாகன ஆரூடனாக வந்தான். மகனுடைய உற்சவத்தை காண வரும் மாதா பிதாக்களைப் போலே பையனுக்கு விசேஷமான வைபவம் என்னால் அதை பார்க்கறதுக்கு தாயார் தகப்பனர் வரமாட்டாளா? வந்து ஆசையோடு பார்க்க மாட்டார்களா? அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம் மகனுடைய உற்சவத்தை காண வரும்படியான மாதா பிதாக்களைப் போலே. இதையும் அவரே அழகாக வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்னா, கண்ணன் பசுக்களின் பின்னால் வரானா. அப்படி பசுக்களின் பின்னால் வந்து கொண்டிருக்கிற போது யசோத பிராட்டி பார்க்கிறா. முதல்ல பசு கண்ணெல்லாம் வருது, அதுக்கப்புறம் இடைப்பிள்ளைகள்லாம் வர. எவ்வளோ பெரிய கோட்டியாக இருக்கும் பாருங்க. முதல்ல பசுவெல்லாம் வருது, அதுக்கு பின்னால் இடைப்பிள்ளைகள்லாம் வருகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் கண்ணனும் பெருமான் என்ன பண்ணுறான், தனக்கு பிடிச்ச ஒருத்தன் தோளில் இப்படி கை போட்டு வரான். ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்னி ஆனிர இனம் மேள குறித்த சங்கம், அப்படி வந்து கொண்டிருக்கிறான் கண்ணனும் பெருமான். அதை பார்த்ததும் ஒரு காதில் ஆபரணம், இன்னொரு காதில் எதையோ ஓலையை வச்சு குத்தின்னு இருக்கான். சீலை குதம்பை ஒரு காது செந்நிற மேல் தோன்னி பூவெல்லாம் தலையில் வச்சுட்டுருக்கான், கழுத்தில் போட்டுருக்கான், தழையெல்லாம் எடுத்து போட்டுருக்கான். அதெல்லாம் போட்டுனா வருங்கள். இந்த இடையர்களாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்க என்னமோ தன் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் விளையாட்டு, குழந்தைகளுடைய விளையாட்டு. நாம் கூட பார்க்கலாம். நாம் பொதுவாக இதையும் போட்டுருக்க அதையும் போட்டுருக்கான்னு வைவோம். அந்த குழந்தைகளுக்கு இது ஆனந்தம். நாம் இந்த கலர் தான் சூட் ஆகும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொன்னால் குழந்தைகள் செலக்ட் பண்ணுறதே வெவ்வேறு. இது நாதத்வாராவில் பார்க்கலாம். நாதத்வாராவில் அங்கே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அந்த சந்நிதி உள்ள மாடியில் ஒரு 5-6 டெய்லர்ஸ் உட்காந்து தையல் தைச்சுட்டு இருப்பா. பெருமாளுக்கு திருப்பறி வட்டங்கள் தைச்சுட்டு இருப்பா. விதவிதமாக பலவித நிறத்தில் பலவித குவாலிட்டிஸில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 20-25 செட்டு பெருமாள் முன்னால் கொண்டு போய் வச்சுடுவார். அந்த அர்ச்சகாள் வந்து அந்த எம்பெருமானுக்கு அந்த வஸ்திரத்தை எடுத்து இப்படி சாத்த முற்படுவா, சட்டுன்னு கை எழுத்துன்றுவா. அவளுக்கு பெருமாள் கம்யூனிகேட் பண்ணுவாராம், இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம். இன்றைக்கி விசேஷம் நல்ல நாள், ரொம்ப ஒசத்தியான வஸ்திரமாக எடுத்து சாத்தணும்னா அன்றைக்கி தான் அந்த பெருமாள் வந்து புடுதுணி ஆட்டம் ஒரு வஸ்திரத்தை உடுத்தி போகிறான். அது ஒரு கையால் ஒருவன் தன் தோளையும் நீ ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம் சீலை குதம்பை ஒரு காது செந்நிற மேல் தோன்னிப்பூ. இருக்கிற கொடியெல்லாம் கழுத்தில் போட்டு பார்த்தியா, மாலை எப்படி இருந்து பார்த்தியா. ஒரு பூ போய் வச்சுண்டு கோலப்பனை கச்சும் கூரையுடையும். யசோத பிராட்டி என்ன பண்ணியிருக்கான்னா, நன்னா ஒரு வேஷ்டியை உடுத்தி விட்டு வேஷ்டி அவராது இருப்பதற்காக பெல்ட்டு போல் ஒரு வஸ்திரத்தை எடுத்து நல்லா கட்டி விட்டுருக்கா. என்ன இப்போ கூட வேஷ்டி இடுப்பில் நிற்கலைன்னா கட்டிக்கிற மாதிரியா, ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்றதுலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் கோலப்பனை கச்சும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும். குளிர்ந்த முத்தால செய்யப்பட்ட சட்டை. கண்ணன் ஷர்ட் போட்டுருந்த அதையும் பண்ணி கொடுத்துருக்கான். காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். பசுக்கள் பின்னால் எங்கள் கண்ணன் வராரே, அவருடைய வேஷத்தை வந்து பாருங்கள். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே. இந்த லோகத்தில் பிள்ளையை பெற்றவன்னா நான் தான் பிள்ளையை பெற்றவள். குழந்தை பெற்றவர்கள் சொன்னால் எனக்கு பிறந்திருக்கிற மாதிரி யாருக்காவது குழந்தை உண்டா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க.
அப்படின்னு கொண்டாடும்படியான விஷயம். அப்போ மகனை காண்பதற்கு மாதா பிதாக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை பெரியாழ்வார் பாசுரம் பாடினார். பெரியாழ்வாரே குழந்தையா இருக்கார், பெருமாள் அப்பாவா இருக்கார். அப்போ அந்த பெரியாழ்வாரை பார்க்கறதுக்கு வரமாட்டாரா? நேராக அவருக்கு வந்த உற்சவத்தை பார்ப்பதற்கு வந்தார். அப்போ நிமிர்ந்து பார்த்ததும் அவனுடைய சௌகுமாரியம் தான் இவர் கண்ணிலே பட்டது, அவனுடைய சௌந்தரியம் தான் இவருடைய கண்ணிலே பட்டது. ஞான சக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜாம் சசேஷதா எல்லாம் உள்ள போடுது. ஒன்று கூட வெளியில் தெரியல இவருக்கு. இவருக்கு தெரிஞ்செல்லாம் எவ்வளவு அழகு, எவ்வளவு மென்மை. அதனால் அந்த திருமேனிக்கு பல்லாண்டு பாடுகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அப்போ ஞானத்தை மறந்துட்டார் இல்லையோ, சின்ன பிள்ளை வேலை தான் அது. அதனால் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை பிள்ளாய், பிள்ளையே அப்படின்ற வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக இவர் தான் கிருஷ்ணாவதார சரித்திரத்தை பல இடங்களில் அழகாக பேசியிருக்கிறார். அதனால்தான் பேய்முலஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு. இதுவும் பெரியாழ்வார் தான். அரவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரைபலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினங்காவல் பொருட்டே. விஷ்ணு சித்தர்னு இவருக்கு திருநாமம். விஷ்ணு சித்தர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே கொண்டிருக்கக்கூடியவர். விஷ்ணுவனுடைய சித்தத்திலே இவர் இருக்கிறவர். ரெண்டும் உண்டு. உன்னை கொண்டென்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன், என்னப்பா என் நிருடீகேசா என்னுயிர் காவலனே. எம்பெருமானே, உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன். உன்னை தூக்கிட்டு வந்து எனக்குள்ள வச்சேன், என்னை தூக்கி உனக்குள்ள வச்சுட்டேன். இதுதான் நாராயண சப்தார்த்தம். நாராயண சப்தத்துக்கு இப்படி தான் அர்த்தம் காட்டப்பட்டிருக்கக்கூடியது. நாராயணம் அயனம் யஹா சஹா நாராயணா, நாராஹா அயனம் யஸ்யா சஹா நாராயணா, அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. ஒரு வஸ்துவுக்கு உள்ளும் புறமும் எவன் முழுமையாக வியாபித்திருக்கிறானோ அவன் நாராயணன். அதைத்தான் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை. உனக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள நீ இருக்கிறாய். அப்போ விஷ்ணுவை சித்தத்திலே கொண்டிருக்கிறவர், விஷ்ணுவனுடைய சித்தத்திலே இருக்கக்கூடியவர். அதைத்தான் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அந்த எம்பெருமான் எப்படி வரான் தெரியுமா? அரவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. அரவத்தமளி பாம்பு படுக்கையோடு வந்தான். அழகிய பார்க்கடல் க்ஷீராப்தியோடு வந்திருக்கிறான். அரவிந்த பாவை ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாரோடு வந்திருக்கிறான். அகம்படி வந்து புகுந்து, எனக்கு உள்ளுக்குள்ள வந்து புகுந்து விட்டு இருக்கிறான், உள்ள வந்து புகுந்து விட்டு இருக்கிறான்னு காட்டுறார். ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, வெளியில் அந்த பகவான் இருந்தால் அசுரன் வந்துடுவான், அழிச்சுடுவான். ராட்சசன் வந்துடுவான், அழிச்சுடுவான். எனக்கு உள்ள எந்த அசுரன் வர முடியும், எந்த ராட்சசன் வர முடியும், அதனால உள்ள தூக்கி வச்சுட்டார். அதனால பட்டினங்காவல் பொருட்டே. இந்த மங்களாசாசன பரத்துவம் என்ன ஆச்சரியமான மங்களாசாசன பரத்துவம்! அனிமிஷரை பார்த்து உரகல் உரகல் என்பது. கண் இமைக்காதவர்கள், ஒரு நாளும் கண்ணிமைக்காதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து உரகல் உரகல் உரகல், உறங்காதீர்கள் உறங்காதீர்கள் உறங்காதீர்கள். தூங்காத இருக்கிறவனை பார்த்து தூங்காதுன்னு சொல்லுவாளா? தூங்குறவனை பார்த்து சொல்லணும். அவள்லாம் தூங்காதவர்கள். என்னைக்காவது சுதர்சன ஆழ்வான் தூங்குவரா, பாஞ்சஜன்ய ஆழ்வான் தூங்குவரா, நந்தகராக இருக்கக்கூடியவர் தூங்குவரா, ஸ்ரீசார்ந்தம் தூங்குவரா? யாரும் தூங்க மாட்டாளே. பஞ்சாயுத ஆழ்வார்கள் தூங்க மாட்டார்கள், துவாரபாலகர்கள் தூங்க மாட்டார்கள், ஜெய விஜயர்கள் தூங்க மாட்டார்கள், கணாதிபர் தூங்க மாட்டார்கள். அவன் அத்தனை பேரையும் பார்த்து உரகல் உரகல் உரகல். தூங்காத பார்த்துக்கிறீங்களா? தூங்காத பார்த்துக்கிறீங்களா? உரகல் 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 ஒன்சுடர் ஆழியே சங்கே, அறவெறி நாந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே, இரவுபடாமல் இருந்த எண்மருலோக பாலீர்கள் பறவை அறையா உரகல் பள்ளியறை உரிக்கொள்மின். இங்கே கோஷ்டியெல்லாம் முடிஞ்சதும் அப்புறம் பெருமாளுக்கு சயனம் ஆச்சே. ரங்கநாதன் சுவாமி பெருமாளத்தில் அதை உறக்க தான் அனுசந்தானம் பண்ணிட்டு தான் திருக்காப்பு சேர்ப்பார். அற்புதமான விஷயம் அது. அப்போ உரகல் உரகல் உரகல்னு அனிமிஷரை பார்த்து உரகல் என்பதாக கொண்டு அப்படி சொல்லக்கூடிய நிலையில் தன்னுடைய ஹிருதயத்தில் பகவான் இருக்கிறான்.
அதைத்தான் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்களும் யோகிகளும் தான். முனிவர் யாரு, யோகி யாரு? முனிவர் யோகின்னா மனநசீலர்கள் முனிவர்கள், கைங்கரியனிஷ்டர்கள் யோகிகள். பெரியாழ்வார் எப்படி? ரெண்டுமே. ஏன்னா எம்பெருமானை எப்பவும் திருவுள்ளத்திலே தான் கொண்டிருக்கிறபடியாலே மனநசீலர். எப்பவும் நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே, பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்லமாயமனாள நம்பி. அப்போ எப்பவும் மனசில் தம்முடைய திருவுள்ளத்தில் பகவான் நினைத்து கொண்டிருக்கிறார். முனிவர்னா மனநசீலகா முனி. அடுத்தது யோகின்னா யோகம் பண்ணுபவர். யோகம்ன்றது பகவத் கைங்கரியம். ஆக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலே எந்த கைங்கரியம் வசந்தது அப்படின்னு பார்க்கிற பொழுது பெருமானுக்கு மாலை கட்டும்படியான கைங்கரியம் உயர்ந்தது. பெருமான் கேட்டு பெற்ற கைங்கரியமானபடியாலே தான் மாலை கட்டி சமர்ப்பிக்கும்படியான கைங்கரியத்திலே ஈடுபட்டிருந்தார். அதனால் கைங்கரியனிஷ்டர் யோகி. குணனிஷ்டர் சில பேர், கைங்கரியனிஷ்டர் சில பேர். சில பேர் பெருமாளுக்கு கைங்கரியம் பல கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருப்பார். அவளுக்கு பெருமாளை பற்றி நினைக்கிறதுக்கே நாள் இருக்காது. பகவானை பற்றி நினைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கைங்கரியம் பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும், அது மாத்திரம் இருக்கும். பரிவு இருக்கும், நினைவு இருக்காது. பெருமாளை பற்றி அவர் இவ்வளவு பெரியவர், இத்தனை கல்யாண குணங்கள், அதை பற்றிலாம் யோசனையே கிடையாது. எப்படிப்பட்ட திருப்பரிவட்டம் சாத்தலாம், எந்த மாதிரி தளிகை சமர்ப்பிக்கலாம், எப்படிலாம் திருவாராதனம் பண்ணலாம், எந்த பக்கத்தில் எந்த வட்டியில் வச்சுக்கலாம், இதெல்லாம் தான் அவளுக்கு நோக்கு. பெருமான் ரொம்ப பெரியவன், தேவதைகளெல்லாம் ரட்சிக்கிறவன், நம்மளை ரட்சிக்கிறவன், அதெல்லாம் கிடையாது. இவன் சேஷி, அது தெரியும். அதுக்கு மேலே வேற ஒன்றுமே தெரியாது. வஸ்துதா அடியன் சாதாரணமாக சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி கைங்கரிய நிஷ்டர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள்னா அவர்களுடைய ஏத்தத்துக்கு அளவே கிடையாது. அப்படி உபன்யாசத்தில் இதை பல சமயங்களில் சொல்லியிருக்கேன். சாதாரணமாக லோகத்தில் பார்க்கிற போது இப்படி ஒரு ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கு. அத்தியாபக சுவாமிகளாக இருக்கிறவா உபன்யாசத்துக்கு உட்கார மாட்டாள். அவள் பாசுரத்தை சேவிச்சு கிளம்பி போயிடுவா. உபன்யாசம் இல்லைப்பா, பாசுரம் சேவிச்சாச்சு. இந்த உபன்யாச காலாக இருக்கிறவா அவளுக்கு எந்த டைமில் உபன்யாசமோ அப்போ தான் வந்து நிற்பா. அதுக்கு முன்னால் இவா இத்தனை பேர் சேவாலம் பண்ணிட்டு இருக்காளே, நாமும் போய் உட்காருவோன்ற எண்ணமே கிடையாது அவளுக்கு. அப்படி தான் லோகத்தில் பல இடங்கள்லையும் பார்க்குது. ஆரோ சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. காஞ்சிபுரம் சுவாமி எழுதியிருந்தார், சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சார சுவாமி எழுதியிருந்தார், இப்போது ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி எழுதியிருக்கார். இவாளெல்லாம் உபன்யாசகாலாகவும் இருந்துட்டு அத்தியாபக கோஷ்டியிலையும் அன்வயிக்கக்கூடியவர்கள், அத்தியாபகர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் பொதுவாக இவா இருக்கிற இடத்துல அவா வரமாட்டா, அவா இருக்கிற இடத்துல இவா வரமாட்டா. அடியன் உபன்யாசம் சொல்லச்சே 6வது 2 அத்தியாபகர்களுடைய திருமுக மண்டலத்தை சேவித்து விட்டேனே, ஆனால் எனக்கு 1,00,000 பேர் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, அவள் உபன்யாசத்துக்கு வரவேண்டியது இல்லை, வரவேண்டிய நெசசிட்டி இல்லை. இப்போ உபன்யாசத்தில் என்ன சொல்கிறோம் நாங்கள்லாம், வித்வான்கள் எல்லாம் உபன்யாசத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்னால், பகவத் கைங்கரியம் புருஷார்த்தம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் புருஷார்த்தம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த உபன்யாசத்தை கேட்க வரவா எதுக்கு வரணும்? பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்காக வரணும். அவள் தான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காள், இங்கே வந்து கேட்டு போய் என்ன பண்ண போகிறார்? ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது தானே. அதனால் அவர்கள் வந்தார்களே, ஆனால் எனக்கு என்ன ஃபீலிங் தெரியுமா? அருளிச்செயல் கத்தவர்கள், அருளிச்செயல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லது எந்த கைங்கரிய நிஷ்டர்களாக இருந்தாலும், அவர் திருமடுப்பள்ளி கைங்கரிய நிஷ்டராக இருந்தாலும், மொத்தமுண்டான கைங்கரியங்களை பண்ணக்கூடியவராக இருந்தாலும், அவள் உபன்யாசத்துக்கு வந்தாளன்னா ஏன் உபன்யாசம் கேட்கறதுக்கு வரவே இல்லை. அவர்கள் என்ன அனுகிரகம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா, அடியேன் அனுகிரகம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. இப்படியே தான் பப்ளிக்காகவே பல இடங்களில் சொல்லியிருக்காடி. ஆக சில பேர் மனநசீலர்களாக இருப்பார்கள், சில பேர் கைங்கரிய நிஷ்டர்களாக இருப்பார்கள். மனநசீலராகவும் கைங்கரிய நிஷ்டராகவும் அமைந்திருக்கக்கூடியவர் பெரியாழ்வார். முனிவர்களும்
யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படின்னு சொல்லும்படியான பாசுரமாக அமைந்திருக்கிறது. அவ பிள்ளா என்ற வார்த்தை பெரியாழ்வாரை குறிக்கிறது, புள்ளரை என்ற வார்த்தை பெரியாழ்வாரை குறிக்கிறது, முனிவர்களும் யோகிகளும்ன்ற வார்த்தை பெரியாழ்வாரை குறிக்கிறது. அப்படி தெரிவிக்கும்படியான வார்த்தை வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்குன்ற வார்த்தை பெரியாழ்வாரும் ஆண்டாளும் தான் இந்த சொல் தொடர சொல்லியிருக்கா. தனியாக வெள்ளைன்னு சொல்லியிருக்கா, சங்குன்னு சொல்லியிருக்கா, விழின்னு சொல்லியிருக்கா மற்ற ஆழ்வார்கள். இந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்து ஒரு வார்த்தையாக சொன்னவர் ஆர்னு கேட்டால் பெரியாழ்வார் வெள்ளை வெளிசங்கின் பேரரம் வெள்ளை வெளிசங்கு அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. அதே வார்த்தையைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் வெள்ளை வெளிசங்கு இடங்கையில் கொண்டா, வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்ன வார்த்தை அமைந்திருக்கிறது. அப்போ பார்க்கிற போது இந்த வெள்ளை வெளிசங்கு இதுவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. பேய்முல நெஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பிள்ளா என்ற வார்த்தை பேய்முல நெஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழியா என்ன கிருஷ்ணாவதார சரித்திரங்கள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு பெரியாழ்வார், முனிவர்களும் யோகிகளும் பெரியாழ்வார். அதனால் இந்த பாசுரம் பெரியாழ்வாருக்கு முழுக்க முழுக்க பொருந்துகிறதுன்னு காஞ்சிபுரம் சுவாமி விபுலமாக காட்டி கொடுத்திருக்கிற விஷயம். அடுத்தபடியாக என்ன கிரமம்னா முதல்ல தன் ஆச்சாரியனை ஆண்டாள் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எந்த கிரமத்துக்கு போகிறாருன்னா ஆச்சாரியன் அவருக்கு முன்னால் அவருக்கு முன்னால் அவருக்கு முன்னால் அந்த கிரமமாக போகிற. அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கக்கூடியவர்களை எடுக்கிறார். இப்போ முதல்ல 6ஆம் பாட்டாலே தாம் காட்டியிருப்பது பெரியாழ்வாரை, 7வது பாட்டாலே குலசேகர ஆழ்வாரை, 8வது பாட்டாலே நம்மாழ்வாரை, 9வது பாட்டாலே திருமழிசை ஆழ்வாரை, 10வது பாட்டாலே பேயாழ்வாரை, 11வது பாட்டாலே பூதத்தாழ்வாரை, 12வது பாட்டாலே பொய்கை ஆழ்வாரை. ரிவர்சல் ஆர்டர் பாருங்கள். பெரியாழ்வாரிலிருந்து ரிவர்ஸில் 7 வரிசையாக போகிறது. அதுக்கப்புறமாக அமைந்திருக்கக்கூடியது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 13வது பாட்டாலே, 14வது பாட்டாலே திருப்பாணாழ்வார், 15வது பாட்டாலே திருமங்கை ஆழ்வார். இந்த அடைவு காஞ்சிபுரம் சுவாமிக்கு எப்படி இது மாதிரி தோதித்துன்னு தெரியல. அவர் திருவுள்ளத்தில் இப்படி தோற்றித்தானா, எப்படிப்பட்ட எம்பெருமான் தோற்றுவித்தானா, ஆழ்வார்கள் தோற்றுவித்தார்களா, ஆச்சாரியர்கள் தோற்றுவித்தார்களா? அவருடைய விலட்சணமான பிரதிபை இது. இப்படி ஒரு அடைவுன்னா என்ன அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது. வானமாமல சுவாமி இதுக்கு ஒரு அடைவு காட்டியிருக்கார். அந்த அடைவில் ஆழ்வார்களை பற்றின அடைவும் இருக்கிறது. அதே மாதிரி அஸ்மத் குருப்பியோ நம, அஸ்மத் பரமகுருப்பியோ நம, அஸ்மத் சர்வகுருப்பியோ நம, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீ பராங்குஷதாசாய நம, ஸ்ரீமத் யாமுனமுனியே நம, ஸ்ரீ ராமமிஸ்ராய நம, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நம, ஸ்ரீமன் நாதமுனியே நம, ஸ்ரீமதே சடகோபாய நம, ஸ்ரீயை நம, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நம, ஸ்ரீ நம, ஸ்ரீதராய நம. இந்த 10 பாசுரங்கள் அடுத்த 3 பாசுரங்கள். 10 பாசுரங்கள் வரைக்கும் ஆழ்வார்கள் 11 சொல்லியிருக்கு. 10 பாசுரங்கள் வரைக்கும் ஸ்ரீமதே சடகோபாய நம வரைக்கும் முடிகிறது. அதுக்கப்புறமாக அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நம 16, 17வது பாசுரம். அதுக்கப்புறம் 18வது பாசுரம் ஸ்ரீயை நம 18, 19, 20. 21வது பாசுரம் ஸ்ரீதராய நம. அப்படின்னு வானமாமல சுவாமி இதுக்கு அர்த்தம் காட்டியிருக்கார். அதுக்கும் பொருத்தம் காட்டியிருக்கார். ஒரு இடத்துலையும் பொருத்தம் காட்டுறார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கிறது. அப்போ பார்க்கிற போது இதில் குலசேகராழ்வார் கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் என்னும்படியான அற்புதமான பாசுரத்தில் காட்டுறார். என்ன முதல்ல அப்படின்னு காட்டினால் இந்த இடத்துல குலசேகராழ்வாரை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆனைச்சாத்தன்ற பட்சி இருக்கிறதோ இல்லையோ, அந்த பட்சி மலையாள தேசத்து பட்சி. அவள் அந்த வலியன் குருவி என்ன சொல்லுவானா ஆனசாதம், ஆனசாதம்னு சொல்லுவார்கள். அதைத்தான் ஆனைச்சாத்தன்னு ஆண்டாள் காட்டுகிறார். அப்போ குலசேகராழ்வார் அவதரித்த ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடியது வாய்த்த திருவஞ்சிக்களம். திருவஞ்சிக்களத்திலே அவதாரம் பண்ணினவர், கேரள தேசத்திலே அவதாரம் பண்ணினவர் மலையாள தேசத்திலே.
அந்த பட்சியை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் அதில் தெரிவிக்கிற வார்த்தை கீசு கீசென்னுங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. இதில் பேய்ப்பெண்ணேன்னு வார்த்தை அமைந்திருக்கு. பேய்ப்பெண்ணேன்னு பைத்தியமேன்னு அர்த்தம். நேற்றைய தினமே விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ இவரை பேய்ப்பெண்ணேன்னு சொல்லும்படியான விஷயம் எதுக்குன்னா, இவர் தான் இந்த பாசுரம் பாடினார். பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காவென் அழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. அடுத்தது இவருடைய பேய்த்தனம் என்ன அப்படின்னா, ஒன்றை நிர்ணயம் பண்ணிவிட்டு அதை கைவிட்டுடுறது. இது பிச்சேரினத்தன் தானே. ஒன்று நிர்ணயம் பண்ணிவிட்டு இது பண்ணணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அதை கைவிட்டுட வேண்டியது. எப்படி இது அப்படின்னா, இவருடைய சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நாளும் குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். தினமும் இவருக்கு ஸ்ரீரங்க யாத்திரை போகணும்னு ஆசை. இன்னி தினம் வரைக்கும் ராஜ்ய காரியங்களை முடிச்சுட்டு நாளைக்கு போகலாம்னு ஊரெல்லாம் தண்டோரா போடுவார். அவர் போகச்சே தனியாக போகிறது கிடையாது, கூட இருக்கிறவாள் தான் அழிச்சுன்னு போவார். அந்த குலசேகர ஆழ்வார் படி தான் நம் ஜிஆர் சுவாமி படி. திருமலையில் திருவேங்கடமுடையான் மங்களாசாசனமா கூடவே பல பேரும் அடியவர்கள் பல பேர். அதே மாதிரி பற்பல திருநாராயணபுரத்தில் விசேஷமான உற்சவம், இப்போ தீபோத்சவம் நடந்தது, எத்தனை பேர் உடன் சென்றார்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம் ஜிஆர் சுவாமி குலசேகர ஆழ்வார் படி, குலசேகரப்படி, குலசேகர ஆழ்வார் படி, அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ எல்லாரும் வாருங்கள்னு நினைப்பா. எல்லாரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டின்னு நிற்பா. இவர் தேர் நிற்கும் புறப்படலாம் அப்படின்னு சொல்லச்சே இந்த மந்திரிகள்லாம் பார்த்தா, ராஜா இல்லாத போய்விட்டாரே, ஆனால் எப்படியும் ஸ்ரீரங்கம் போயிட்டார்னா திரும்பி வர மாட்டார். அந்த பெருமாளிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு. அதனால் இவரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு எண்ணம். குலசேகர ஆழ்வாருக்கு எதில் ஆசைனால் பாகவத சமாராதனத்தில் ஆசை, பாகவதர்களை உபச்சரிப்பதிலே ஆசை. அதுவும் இந்த ஸ்ரீமடத்தில் விசேஷமாக நடந்துட்டுருக்கு. யார் வந்தாலும் பிரசாதம். பரம வைதிகர்களாக வந்தால் அவர்களுக்குன்னு மேலே பிரசாதம், சாமானியாதிகாரிகளுக்கும் பிரசாதம், எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படுறதுன்னா இதுதான் பாகவத ததியாராதனம் குலசேகர ஆழ்வார் படி. அப்படி பார்க்கிற பொழுது தெரிவிக்கும்படியான விஷயம், அந்த மந்திரிகள்லாம் என்ன பண்ணுவாள்னா, இவர் தேர் கிளம்புற சமயத்துக்கு 4 ஸ்ரீ வைஷ்ணவா திருமண்காப்பும் தாருமாக அப்படி வருவார்கள். உடனே வாங்க வாங்க வாங்க, தேரை விட்டு இறங்க, உள்ளே வந்துடுங்க, நீங்கள் சௌக்கியமாக இருங்க அப்படின்னு அவளுக்கு தங்கறதுக்கு இடம் பண்ணி கொடுத்து, நீங்கள் இந்த விடுதியில் தங்குங்கோ, நீங்கள் இந்த விடுதியில் தங்குங்கோ, நீ அவளுக்கு கால வேளையில் இது அனுப்பணும், பகல் வேளையில் இது அனுப்பணும், சாயங்காலம் இதெல்லாம் அனுப்பணும், அவளுக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கு வேண்டியதெல்லாம் சௌரியம் பண்ணி கொடுக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுலையே நாள் சரியாக போயிடும். உடனே அன்றைக்கி சாயங்காலம், நாளைக்கு நம்ம குலசேகரர் திருவரங்கம் போக போகிறார், தொண்டராக போடுவார். மறுநாள் இந்த மாதிரி 10 ஸ்ரீ வைஷ்ணவா வருவார். இப்படியே இருந்தார்கள். அப்போது திருவரங்கம் போக வேண்டும் போக வேண்டும்னுட்டு போகாது நின்னாரோ இல்லையோ. அதனால் பேய் பெண்ணே, இதை விட பேய்மை இருக்கா? அப்படி காட்டுகிற போது பேய்மையாக அமைந்திருக்கக்கூடியது இந்த இடத்துல. ஆனால் இன்னொரு சம்போதனம் இருக்கு, நாயக பெண் பிள்ளாய். நாயக பெண் பிள்ளாய்னா அவர் ராஜாவானபடியாலே, ராஜாவான குலசேகர பெருமாள் திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை ஆசைப்பட்டார். அதுவும் கூட இருக்கு. பேய்ப்பெண்ணேன்றதுக்கு அதையும் கூட சேர்த்துக்கலாம். திருவேங்கடமுடையானுடைய திவ்யாஸ்தானத்தில் என்னவாக ஆக வேண்டும்னா, இந்த எக்ஸ்ட்ரீமும் ஆசைப்பட்டார், அந்த எக்ஸ்ட்ரீமும் ஆசைப்பட்டார். ரொம்ப வேடிக்கையான விஷயம் அது. ஏதாவது ஒன்றுக்கு நமக்கு எது முடியுமோ அதுக்கு ஆசைப்படலாம். எல்லாத்துக்கும் ஆசைப்படலாமன்னா, ஆனால் இவர் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டார். திருவேங்கடமலையிலே ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், ஆனேரேழ் வெண்ணான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. திருவேங்கடமலையினுடைய
புஷ்கரணியாயிருக்கக்கூடிய கோனேரி சுவாமி புஷ்கரணின்னு பேர். அந்த சுவாமி புஷ்கரணியிலே வசிக்கும்படியான குருகாக நான் பிறக்க கடவேன். குருகுன்னா ஒரு கொக்காக பிறக்க வேண்டும் அப்படின்னு நினச்சார். சுவாமி புஷ்கரணின்னு ஏன் அதுக்கு பேர் கோனேரின்னு பேருன்னா, புஷ்கரணிகளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்குது புஷ்கரணி. அது இல்லை, அதில் யார் யார் தீர்த்தமாடுறாளோ அவள்லாம் சுவாமிகள். அதனால் சுவாமி புஷ்கரணின்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சுவாமி புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய குருகு ஒரு கொக்காக பிறக்கணும்னா, கொக்கா பிறந்தால் திருமலையில் இருக்குமான்னு அது பறந்து போயிடாதோ. அதனால் திருமலையிலே இருக்கணும்னா அந்த சுவாமி புஷ்கரணியிலே மீனா பிறந்துட்டா. மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. மீனா இருக்கலாமே அப்படின்னா மீன் அந்த கொக்கு சாப்பிட்டு போயிடும், பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, பெருமாளுக்கு கைங்கரியபரனாக பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. எம்பெருமான் சந்நிதியில் ஒரு வட்டில் எடுத்துட்டு சாதாரணமாக திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு போகணுன்னா அப்படிலாம் கியூவில் நிற்கிறோம். கியூவில் நின்றுட்டு ஒரு க்ஷணகாலம் அப்படி சேவிச்சுட்டு வர வேண்டியதான், பிரதட்சணமாக வர வேண்டியதுதான். திரும்பி அவன் இடம் கொடுக்க மாட்டாளா? எப்படியாவது அந்த காவல்காரர் ஏமாந்தா அந்த கயிறை தூக்கிட்டு உள்ளே திரும்பி பூந்துள்ளாமே, இப்படியெல்லாம் தோன்றுறது. ஆனால் சில கால விசேஷங்களில் என்ன பண்ணுவார்னா, அங்கே உள்ளே சேவிச்சுட்டு வரச்சே இருங்கோ இருங்கோ அப்படின்னு சில பேர் சொல்லுவார். அநேகமாக அது புதன்கிழமையில் நினைக்கிறேன். பெருமாளுக்கு திருமஞ்சனம் அந்த சாத்மரை முடிஞ்சு இந்த சுவாமிகள் சேவித்து விட்டு வருகிற போது சில பேர் இருங்கோன்னு சொல்லுவார். ஏன்னா தீர்த்தம் சஹசிரகலசாபிஷேகம் பண்ணுவார்கள். அப்போ தீர்த்தம் கொண்டு வந்து வைக்கணும் இல்லையோ, அந்த கைங்கரியம் கிடைக்கும். அந்த மாதிரி பொன்வட்டில் பிடிச்சுட்டாக்கா பெருமாளை எவ்வளவு நாள் சேவிச்சுருக்கலாம். அந்த மாதிரி பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே. உடனே யோசனை பண்ணார், வட்டிலோ பொன்வட்டில் ஆசைப்படுறதோ நான் இந்த சேத்தனன். அந்த பொண்ணு மேலே ஆசை வந்துடுத்தோன்னா பெருமாள் பேரில் ஆசை வராமல் அப்போ பொண்ணை களவு காண்றதுக்கு கூட எண்ணம் வந்துள்ளான். அதனால் வேண்டாம், அந்த எம்பெருமான் திருமேனியிலே சாத்தி கொள்ளும்படியாக அமைந்திருக்கக்கூடிய ஷண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே. இங்கே தான் சம்பிகை ரோடு இருக்குது, அங்கே கூட இருக்கலாம். குலசேகர ஆழ்வார் சம்பிகை ரோடு அங்கே ஓணும்னு ஆசைப்பட்டார். ஷண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே, ஒரு ஷண்பக மரமாக இருக்க வேண்டும்னும்படியான ஆசை இருந்தது. ஷண்பக மரமாக இருந்துட்டா பெருமாளுக்கே அலங்கரிக்க முடியுமா? அங்கங்கே பல பேர் அவள் எடுத்துகிட்டு போயிடுவா. அதனாலையும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே அங்கே ஏதாவது ஒரு புதராக இருந்தால் போதும், திருமலையிலே இருக்கலாம். யாரும் கிட்ட வந்து பார்க்க போகிறது, ஐயோ அங்கே புதர் இருக்குது, பாம்பு இருக்குமோ தேள் இருக்குமோ என்ன பண்ணுமோ அப்படின்னு நிறைய புஷஸாக இருக்கிறது. ஆகவே தம்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேனே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போது என்ன பண்ணுவான்னா, திருமலையில் காட்டேஜ் கட்டணும், இந்த புதரெல்லாம் அழிச்சுடுன்னு கொளுத்திடுவா. அப்போ என்ன பண்ணுறது? அதுவும் முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மலை ஆயிடலாம். ஒரு மலையினுடைய கோடாக ஆகிவிட்டோமே, ஆனால் ஒரு பாறையாக இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அதனால் பாறை ஆகிடலாமே அப்படின்னு நினச்சார். பாறையானால் என்ன ஆகும் தெரியுமா? தமிழ்நாடு கடற்கரையில் வரிசையாக சிலை வச்சுருக்காள, அந்த மாதிரி ஸ்டாச்சு பண்ணுறதுக்கு எவனாவது வெட்டி எடுத்துன்னு போயிடுவான். அப்போ திருமலையில் நம்மால் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே அந்த எம்பெருமான் போகும்போதும் வரும்போதும் அவனுடைய திருவடி ஸ்பர்சம் பெரும்படியான படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொன்னார். உடனே அதுலேயும் ஒரு குறை ஏற்பட்டது. ஒன்றுத்துக்கும் பயம். படியாய் கிடந்து பவளவாய் காணணும்னு ஆசைப்படுறோம், அந்த படிக்கு மேலே கவச்சம் போட்டாள்னா இன்னும் அழகா. திருவேங்கடமுடையானுக்கு இந்த கல்லுபடியா, இதுக்கு மேலே ஒரு கவச்சம் இருக்க வேண்டாமா? பொன்னால் கவச்சம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். நன்னா பரமிதமாக கைங்கரியம் பெருமாள் பேரில் ஆசை, நான் பண்ண வரேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டார். தேவஸ்தானம் ஒப்புக்கொண்டு விட்டுதானா பவளவாயை எங்கேருந்து காண்றது? அப்போ என்ன ஆறுது? பகவத் கைங்கரியத்துக்கு அனுகூலமாக ஏதாவது ஒன்றாக ஆவேனே.
இத்தனை நாள் சொல்லின்னு வந்தது எதிலிருந்து எப்படி மாறித்துன்னு பாருங்க. முதல்ல குருகு மீன் பொன்வட்டில் பிடித்து இதெல்லாம் சேதனம், சேத்தனத்திலிருந்து அச்சேதனமாக மாறணும்னு பார்த்தார். சேத்தனத்திலிருந்து அச்சேதனமாக யாராவது போவாளா? அச்சேதனத்திலிருந்து சைத்தன்யம் வேணும். சைத்தன்யம் இருக்கிறதுலேருந்து சைத்தன்யம் இல்லாத வஸ்துவாக மாறலாமா? இதுவே பெயர், இதுவே பேய்ப்பெண்ணேன்னு சொல்லணும். அடுத்தது எதுக்கு ஆசைப்படக்கூடாதோ ஆசைப்பட்டார். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, எம்பெருமானுடைய பொன்மலையிலே ஏதேனும் ஆவேனே. பட்டர் சாதிக்கக்கூடிய திருவாக்கு அமைந்திருக்கிறது. நானும் அறிய வேண்டா, அவனும் அறிய வேண்டா. நான் இப்படி பிறந்திருக்கேன்னு எனக்கும் தெரிய வேண்டாம், இவர் இப்படி பிறந்திருக்காருன்னு அவனுக்கும் தெரிய வேண்டாம். ஆனால் மலை மேலே இருந்தால் போரும்னு பட்டர் வியாக்கியானம் பண்ணார். அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையானாகவும் அமையும். திருவேங்கடமுடையானாவது ஆக மாட்டானா? அப்போ திருவேங்கடமுடையானா இருந்தால் மலையை விட்டு வரமாட்டார் இல்லையோ? அப்போ எதுக்கு ஆசைப்பட்டார்? பெருமாளாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆக சித்தாவும் ஆசைப்பட்டார், அச்சித்தாவும் ஆசைப்பட்டார், ஈஸ்வரனாகவும் ஆசைப்பட்டார். ஆக சிதச்சிதீஸ்வர தத்துவத்திரயமாகவும் தாம் ஆசைப்பட்டிருக்கிறபடியாலே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தது அனுகுணமாக இந்த இடத்துல பார்க்கிற போது இவரை என்னன்னு சொல்லணும்னாக்கா அற்புதமான வார்த்தையாக பேய்ப்பெண்ணே, நாயகப் பெண் பிள்ளாய், தேசமுடையாய். அப்போ என்ன தேஜஸ் இதுலன்னா இந்த 10 பாட்டு இவருடைய தேஜஸை காட்டுகிறது. ஆத்மாவுக்குண்டான தேஜஸானது பகவத் பிரத்யாசக்தி, பகவத் சேஷத்துவம். பகவத் சேஷத்வானுகுணமாக கைங்கரியம் பண்ணணும். அந்த தேஜஸ் எவ்வளவு தூரம் போகிறதுன்னா பாரதந்திரியமாகணும். அந்த பாரதந்திரியானுகுணமாக படியாக இருக்க வேண்டும். அதனால் அந்த கைங்கரியத்தினாலே அவன் சந்தோஷப்பட வேண்டும். அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும்னு இத்தனையும் சொல்லியிருக்கார். அப்போ இவரை விட தேஜஸை உடையவர்கள் யாராவது இருக்கார்களா? அதுக்கு மேலே இன்னொரு விஷயம், இந்த பாசுரத்திலே திருவாபரணங்களுடைய பிரஸ்தாவம் இருக்கிறது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்துன்னு இருக்கு. இந்த ஆய்ப்பெண்கள் தாங்கள் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு சொல்லும்படியான ஆபரணங்களெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு இருக்கக்கூடிய ஆபரணம் பலவிதமான ஆபரணங்கள். இன்றைக்கி பல ஆபரணங்களுக்கு பேர் பல இலக்கியங்கள் இருக்குது. அது எப்படி இருக்குன்னே தெரியாது, மறைஞ்சு போயிட்டுருக்கு. காரை போனும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொலுக்கும், எத்தனையோ வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். அது 50-60 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வார்த்தைகள்லாம் கூட இப்போ மறைஞ்சு போச்சு. காரைன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கழுத்தில் அப்படியே ஒட்டினா போல் போட்டுக்கிற ஒரு கம்பி மாதிரி இருக்கிற ஆபரணம் காரைன்னு பேர். நெக்லஸை விட இன்னும் டைட்டாக இருக்கும். நெக்லஸ் அப்படி கட்டிமாக இருக்கும், இன்னும் டைட்டாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி எத்தனையோ ஆபரணங்கள் இருக்குது. அதான் அப்போ பார்க்கிற போது இடைச்சரி கடைச்சரி அப்படிலாம் கூட. செங்கமலக்கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்திகள் ஆழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையின் பூவொடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள வைம்படையும் தோள்வளையும் குழையும் மகரும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலகா. இதில் எத்தனை ஆபரணங்கள் இன்றைக்கி நமக்கு தெரியும்னு தெரியல. நமக்கு திருப்பி தெரிஞ்சதெல்லாம் இந்த ஹாரம் ஒன்றும், நெக்லஸ் ஒன்றும், காசு மாலை, தோடு, மாட்டல், வளையல், வங்கி, தோடா, இதெல்லாம் தான். ஆனால் இதை போல் பற்பல ஆபரணங்கள் இருக்குது. கோல்ட் ஸ்மித்ஸ்க்கே தெரியாது இது. இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. புழக்கத்தில் இல்லாத இருக்கு. ராஜவம்சங்கள் இருந்துருந்த வரைக்கும், அவா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருந்த வரைக்கும் இதெல்லாம் பிரச்சாரத்தில் இருந்தது. அது இல்லாது போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல அச்சுத்தாலி ஆமைத்தாலி, இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அக்கு வடமுழு தாமைத்தாலி போண்ட அனந்த சயனன், ஆமைத்தாலின்னு பேர். அப்போ அப்படிப்பட்ட ஆமைத்தாலின்னு சொன்னால், தாலின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டாலர் மாதிரி பதக்கமாக தட்டையாக எது எது இருக்கோ அதெல்லாம் தாலி தான். அந்த மாதிரி இருக்கிறது தாலின்னு பேர். அப்போது சிலது வட்டமாக இருக்கும், சிலது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதனுடைய வடிவத்தை கொண்டு தாலின்ற வார்த்தையை சொல்கிறது அச்சுத்தாலி ஆமைத்தாலி அப்படின்னு சொல்லும்படியான இதெல்லாம் திருவாபரணங்கள்.
காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. அப்போது ஆழ்வார்களுக்குள்ள திருவாபரணங்களோடு கனெக்டட் ஆழ்வார் ஆறுனா இவர் தான். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் முன்னால் விண்ணப்பம் பண்ண இல்லையா, நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சுட்டா அந்த பேலஸில். அப்போ என்ன ஆச்சுன்னா மந்திரிமார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் குறைஞ்சி போச்சு. அவன் இட்டது தான் சட்டம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தால் நாம் வில் பி நோபடி, நாம் ஒத்துருமாவே இருக்க மாட்டோம், வெளில போயிடுவோம் அப்படின்னு தோணித்த அந்த மந்திரிமார்களுக்கு எப்படியாவது இவ அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிச்சுடணுமே. அது இன்னைக்கு சீரியல் பார்த்தாக்கா தெரியும் எப்படி வெளியில் அனுப்புறது, என்னத்தை சொல்லி வெளியில் அனுப்புறது. இது அன்றைக்கே அவள்லாம் பார்த்துருக்கா போகிறது தான், மந்திரிகள்லாம் பார்த்துருக்கா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் என்ன பண்ணியிருக்கான்னா, ஸ்ரீராமநவமி திருவிழா வந்தது, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் கூடியிருக்கா, விசேஷமான உற்சவம். அங்கே இருக்கக்கூடிய குலசேகராழ்வாருடைய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடியதான சந்நிதியில் அந்த சக்கரவர்த்தி திருமகனாருக்கு திருமஞ்சனம். அப்போது விலட்சணமான திருவாபரணம் சாத்தி கொண்டிருப்பார் அவர். அந்த திருமஞ்சனத்துக்காக திருவாபரணத்தை களைந்து வைத்திருந்தார்கள். இந்த மந்திரி என்ன பண்ணார்னா, அர்ச்சகர் இடத்துல சொல்லி காணோன்னு சொல்லு, ஒழிச்சு வச்சுடுவோன்னு. காணாமல் போயிடுத்து, திருவாபரணம் காணாமல் போயிடுத்து. ராஜமஹாலில் ஒரு திருவாபரணம் காணலைன்னா எவ்வளோ பெரிய இதுவாகும். உடனே ராஜாவின் இடத்துல போச்சு. இந்த மந்திரிகள்லாம் நிச்சயமாக வாதான் எடுத்திருக்கா, பழி போடுறதுக்கு கேட்கவோ வேணும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் அதனை செய்திருக்கிறார்கள். அந்த திருவாபரணத்தை அந்த கலகலப்ப கைபேர்த்துன்னு சொல்லும்படியான கலன் இருக்கிறதே அந்த திருவாபரணம், அந்த திருவாபரணத்தை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னதும், இவர் குடம்பாம்பில் கையிட்டவன் ஆரம் கட பரநண்பர் கொள்ளாரன்னு அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன். ஆக அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த காரியத்தை செய்திரார்கள், செய்யவில்லை. அப்படி அவர்கள் செய்திருந்தார்களேயானால் இந்த குடத்தில் இருக்கிற பாம்பு என்னை தீண்டட்டும்னு சொல்லி கைவிட்டார். அந்த பாம்பு ரத்னத்தை உமிழ்ந்தது. அப்போ திருவாபரணத்தினுடைய தொடர்பு இவருடைய சரித்திரத்தில் இருக்கு. அதே மாதிரி வட்டில் தொடர்பு தொண்டரடிப்படி ஆழ்வாருக்கு. ஆக தொண்டரடிப்படி ஆழ்வார்னா பாத்திரம், இவர்னா திருவாபரணம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. மத்தால தயிர் கடையும்படியான ஓசையை ரொம்ப அழகாக காட்டியிருக்கார். கண்டையொன்கண் மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்று கள்ளவிழிய விழித்து புக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேற்பச் செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. அழகான பாசுரமாக அமைந்திருக்கு. குலசேகராழ்வாருக்கு நாயிகா பாவம், கோபிகா பாவம். அந்த கோபிக்கு கண்ணனோட சண்டை போடுறார். குலசேகராழ்வாருடைய ஊடல் இருக்க எப்படிப்பட்டதுன்னா ராஜகுல மகாத்மியம். ஆழ்வாருடைய ஊடல் காட்டின்யம். ஆழ்வார் கல்லூரி மங்கன், நன்னா அடிப்பார். ஒரு நான் தடிப்பிணக்கே. கண்ணனிடத்தில் இந்த பெண் பிள்ளை, ஆழ்வாராகிற பெண் பிள்ளை, இந்த மாதிரிலாம் நீ ஏமாத்தின்னு இருக்க, எங்கள் தமையன்மார்கள் இடத்துல சொன்னேனேயானால் என்னை மார் தன்ம பாவமென்னார் ஒரு நான் தடிப்பிணக்கே மின்னிடமடவார்கள். அதுதான் அற்புதமான ஊடல் ரசம் அனுபவிக்கிறது. ஊடல்னா பிரணய கலகம். அது அனுபவித்து கொண்டிருக்கும்படியான வார்த்தை. ஆழ்வாருடைய வார்த்தையில் காட்டின்யம் தெரியும், கடுமை. கடுமைனா இங்கே குறவுன்னு அர்த்தமா? கடுமைனாக்கா அங்கே தீவிரமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். தமிழில் கடியதாக இருக்கிறது. கடியனாய் கஞ்சனை கொன்னபிரான் தன்னை. அடுத்தது திருமங்கை ஆழ்வார் ஊடுகிறார். ரொம்ப மேன்மை. ஐயோ பாவம் திருமங்கை ஆழ்வார், சண்டையே போட தெரியாதவருக்கு. எப்படி தெரியுதுன்னா, காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து போது மறித்து புறமே வந்து நின்னீர் எதுக்கு இதுவென் இதுவென் இதுவென்னோ. அன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு என்ன அப்படி வயிற்றுச்சல் கொட்டின்னு வராத இருந்துட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறே, எதுக்கு வந்த, எதுக்கு இதுவென் இதுவென் இதுவென்னோ அழுக. சொன்னாக்கா என்ன எதிர்த்து மூஞ்சில் குத்துற மாதிரி சண்டை போடணும். என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்படி சண்டை போட தெரியல அவருக்கு. பாவம்
திருமங்கையாழ்வார் மிகவும் மென்மையானவர். அந்த திருமங்கையாழ்வாருடைய மென்மை ரொம்ப ஆச்சரியமானது. ஆழ்வார் 4 பதிகங்கள் தூது விட்டார். திருமங்கையாழ்வார் 4 பாட்டு தூது விட்டார். அதுக்கு மேலே தூது விட முடியல. அழகான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. 4 பாசுரங்கள் தூது விட்டிருக்கக்கூடிய திருமங்கையாழ்வாருடைய நிலை. வஸ்துதா திருமங்கையாழ்வாருடைய அழகு சேவிச்சோம்னா தெரியும். இது ஒரு நாயிகா பாவத்தோடைய அவர் ஆணாக இருந்தாலும் ஆண்வேஷம் இருந்தாலும் கூட பரகால நாயகின்னு தோணுமே ஒழிய அவரை திருமங்கையாழ்வார் ஒரு ஆம்பளை வேலெல்லாம் வச்சுருப்பார். எல்லாம் உண்டு தான். அந்த திருமுக மண்டலத்தை பார்த்தால் பெருமாள் பேரில் அவருக்கு இருக்கக்கூடிய காதல் அத்தனையும் தெரியும். மன்னார்குடி ராஜகோபாலனை சேவிச்சோம்னா ஒரு ஆண் பெருமாள் நிற்கிறார், கண்ணன் நிற்கிறான்னு தோணாது, ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அழகு சொட்ட 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 எழுந்தளிப்பார். உரை கழித்த வாழையொத்த விழிமடந்தை மாதர் மேல் உருக வைத்த மனமொழித்து உலகளந்த நம்பி மேல் குறை வைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணங்கொல்லை தன்னில் வழிபறித்த குத்தமத்த செங்கையான் மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முனே மடியொதுக்கி மனமடக்கி வாய்புதைத்து ஒன்னலார் கரைகொழித்து வேலனைத்து நின்ற இந்த நிலைமைதான் என் கண்ணை விட்ட அன்றிடாது கலியனானை ஆணையே. திருமங்கையாழ்வார் மீது ஆணை என்றார் மனோளமாமணி. என்ன அழகாக ஈடுபட்டிருக்கார். அனைத்த வேலும் தொழுத கையும் பெரிய சூர்ணிகை, ரொம்ப அழகான சூர்ணிகை. திருமங்கை மங்கமன்னான வடிவே. திருமங்கையாழ்வாருடைய வடிவழகு இருக்கிறதே அத்தனை அழகு. ஒரு பெரியவர் சொல்லுவார், கச்சிக்கடாம்பி யாமுனாச்சாரிய சுவாமின்னு திருப்பதியில் எழுந்தருள் இருந்தார் மகாத்மா. திருவைந்தருவத்துக்காரர் கச்சிக்கடாம்பி யாமுனாச்சாரியர்னு பல பேரை பல வித்வான்களை உருவாக்கினவர். ஆகமத்தில் வல்லவர் மகாத்மா அவர். அப்படிப்பட்டவர் சொல்லுவாராம், 3 தான் விக்கிரகம், மற்றதெல்லாம் ஆக்கிரகம்னு வரான். 3 விக்கிரகம்னா தொண்டை நாட்டுக்கு 1, சோழ நாட்டுக்கு 1, பாண்டிய நாட்டுக்கு 1. தொண்டை நாட்டுக்கு விக்கிரகம்னு சொன்னால் எம்பெருமானார், திருமேனின்னு சொன்னால் எம்பெருமானார் திருமேனி, திருமேனி அழகு. அடுத்தபடியாக சோழ நாட்டுக்குன்னு சொன்னால் திருமங்கையாழ்வார், அவர் அழகு. பாண்டிய நாட்டுக்குன்னு சொன்னால் ஆண்டாள். இந்த 3 திருமேனிக்கு சமானம் கிடையாதுன்னு வரான். அப்போ திருமங்கையாழ்வாருடைய வடிவழகு, மங்கமன்னனான வடிவழகு, உரை கழித்த வாழையொத்த வீழ்மடந்தை மாதர் மேல் உருக வைத்த மனமொழித்து, பெண்களத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மனசை ஒழித்து உலகளந்த நம்பி மேல் குறையை வைத்து மடல் எடுத்தார். உலகளந்தவனாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானிடத்திலே தன்னுடைய குறையை சொல்லிக்கொண்டு தேவையை சொல்லிக்கொண்டு மடல் எடுத்தார். அவர் மீது சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்னும்படியான 2 மடல்களை பாடினவராய் அமைந்திருக்கக்கூடிய குறையலாளி, திருக்குறையல் என்னும்படியான நகரத்தை ஆளக்கூடியவராய் அமைந்திருக்கக்கூடியவர் அவர்தான். தான் மந்திரத்தை பெறுவதற்காக, எம்பெருமானிடத்தில் மந்திரத்தை பெறுறதுக்காக இல்லை, கைங்கரியம் பண்ணுவதற்காக திருமணங்கொல்லைதன்னில் வழிபறித்த குத்தமத்த செங்கையான், திருமணங்கொல்லையிலே அந்த எம்பெருமானை வயலாளி மணவாள பெருமாளை தான் வழிபறித்தாரே, தப்பு பண்ணிட்டாரே. ஆஹா, அவர் கையால் இத்தனை பெரிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரே, தவறான காரியங்களாலாம் பண்ணியிருக்காரே. அவர் கை கரை பணிந்திருக்குமானா கை கரையே படியிலையா. குற்றமற்ற செங்கையான் மன்னிமித்தம் கிருதம் பாபம் அபி புண்ணியாய கல்பியத்தே. எனக்காக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பாபம் கூட புண்ணியமாக ஆகிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் குத்தமத்த செங்கையான். அவர் என்ன பண்ணினார்னா, மறையுரைத்த மந்திரத்தை, வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை மாலுரைக்கா, அந்த எம்பெருமான் சொல்ல அவன் முனே மடியொதுக்கி மனமடக்கி வாய் புதைத்து. இப்படி தான் ஆச்சாரியன் இடத்துல மந்திரம் கேட்கணும். அநேக பெரியவர்களை பார்க்கலாம், இப்படி தான் ஆச்சாரியா இடத்துல பேசுவார். வாய் புதைத்து ஒன்னலார் கரை கொணித்து. ஆனால் விரோதிகளுடைய கரை, இரத்தக்கரை படிந்திருக்கக்கூடிய கரை கொளித்த வேல் அனைத்த நின்ன, அந்த வேல் அப்படி அனைத்த வேலும் தொழுத கையும் அப்படி இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் இத்தனை இருந்தாலும் மென்மை எங்க தெரியுதுன்னா, ஆழ்வார் 4 பதிகங்கள் தூது விட்டார். அஞ்சரை மடனாராய்ந்து தூது விட்டு இருக்கிறார், எங்கானலகங்கழிவாய்ந்து தூது விட்டு இருக்கிறார், பொன்னுலகாளிரோ தூது விட்டிருக்கிறார், வைகல் பூங்கழிவாய் தூது விட்டிருக்கிறார். 4 திருவாய்மொழிகளில் ஆழ்வார் தூது விட்டுறார். 44 பாசுரம், 4-11.
ஆனால் திருமங்கை ஆழ்வார் தூது விடுறேன்னு ஆரம்பிக்கிறார். எங்கே ஆரம்பிச்சிருக்காருனாக்கா வயலாளி மணவாள பெருமாளுக்கு தூது விடுறார். திருநகர் எங்கே இருக்குது, வயலாளி எங்கே இருக்குது, பக்கத்தில் 10 நடந்தால் நேராக போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கிறவர் தான் இருக்கிற இடத்துலேருந்து தூது விடுறார். அப்போ போகிறதுக்கே முடியலன்னு தெரியுதா? சரி, தூதாவது முழுக்க எல்லாத்தையும் சொல்லி அந்த லெட்டரை முழுக்க எழுதி கொடுத்து அனுப்ப வேண்டாமா? அதுவும் அறகுறை. எப்படி அறகுறைன்னு தெரியுதுன்னா 10 பாட்டு இருக்குது. அந்த தூது விடுறதுக்காக சொன்ன 10 பாட்டில் இந்த 4 பாட்டு இருக்குது. ஆனால் மொத்தம் அது பதிகம் வருது. தூவிரிய மலருழைக்கு துணையோடும் பிரியாதே, பூவிரிய மதுநகரும் பொறிவரிய சிறுவண்டே, தீவிரிய மரவளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவறிவம் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. வண்டே, என்னுடைய நிலைமையை அந்த வயலாலியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நீ சொல்லுவாயாக. அடுத்து 2வது பாட்டு. பிணியவிழு நறுநீலம் மலர் கிழிய பெடையோடும் அணிமலர் மேல் மதுநகர் மறுகால சிறுவண்டே, மணிகழு நீர் மருங்கலரும் வயலாலி மணவாளன் பணியறியேன் நீ சென்னு என் பயலை நோய் உரையாயே. உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு, எனக்கு போய் சொல்லு அவங்கிட்ட. நீர்வானம் மண்ணெறிகாலாய் நின்ன நெடுமால் தன் தாராய நருந்துளவம் பெருந்தகையேற்கருளானே, சீராரும் வளர்பொழில் சூழ் சிறுவாலி வயலாளும் கூர்வாய சிறுகுருகே குறிப்பறிந்து கூறாயே. குறுகே கொக்கே நீ போய் சொல்லேன். அதுக்கு அடுத்தபடியாக தானாக நினையானேல் தன்னினைந்து நைவேற்கு ஓர் மீனாய கொடி நடுவேள் வலி செய்ய மலிவேனோ, தேன்வாய வரிவண்டே திருவாலி நகராளும் ஆனாயர்க்கென் உரு நோயறியச் சென்னுரையாயே. ரொம்ப அழகான விஷயம். வண்டே, அவனுக்கு போய் சொல்லு, நான் பெற்றிருக்கக்கூடிய நோயை பற்றி அவனிடத்துல சொல்லு. தானாக நினையானேல், அவன் என்ன நினைக்கல, ஆனால் அவனை நினச்சி நான் உருகி போயிட்டுருக்கேன். ஓர் மீனாய கொடி நடுவேள் வலி செய்ய மலிவேனோ, அவ்வளவு பெரியவனை நான் நினச்சிட்டு இருக்கேன். ஒரு உபயோகம் இல்லாத மன்மதன் என்னை அடிச்சுட்டு இருக்கான். உபயோகம் இல்லாத மன்மதன் பலி செய்ய மலிவேனோ, மீனாய கொடி நடுவேள், மீன் கொடி வச்சுட்டு இருக்கானோ இல்லையா அவன். வலி செய்ய மெலிவேனோ தேன்பாய வரிவண்டே, திருவாலி நகராளும் ஆனாயர்க்கு என் உரு நோய். இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் காட்டுறார். அதாவது இந்த பதிகத்தினுடைய அவதாரிக்கையிலேயே பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். நஞ்சியர் திருமேனி பாங்கில்லாத சயனிச்சென்று இருந்தார். உடம்பு சரியில்லை, அவர் திருமேனி பாங்கல்ல. அப்போ பெற்றின்னு அவருடைய ஒரு சிஷ்யர், சுவாமின்னு தேவரி இருக்கு, என்ன வேணும் இப்போ, ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுன்னு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிலை. கேட்குறார், எனக்கு என்னப்பா தேவை, எதுவும் வேண்டாம், இல்லை எது வேணும்னாலும் கேளு, எனக்கு தேவை இப்போ 2 தான். பெருமாள் எழுந்தருளி முன்னும் பின்னும் சேவிக்கா. நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளும், பெருமாளை முன்னால் சேவிக்கணும், பின்னால் சேவிக்கணும், முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னெல்லாம் கொண்டாடுவா. அப்புறம் அரையர் தூவிரிய பாடா, அரையர் எழுந்துள்ள வேண்டும், தூவிரிய மலர்வழக்கின்னு இந்த திருமங்கையாழ்வாருடைய தூதுப்பதிகத்தை பாட வேண்டும் அப்படின்னார். அதில் 4வது, முதல்ல நம்பெருமாள் ஏழுறதுன்றது நடக்காது. அவருக்கு என்னைக்கு உற்சவமோ அன்றைக்கி தான் புறப்படுவார். ஐச்சமாக பண்ணிக்கொள்வதெல்லாம் கிடையாது. திருக்கண்ணபுரத்தில் பண்ணலாம், திருக்கண்ணபுரம் தெப்பம்னு சொல்லுவாள். நமக்கு என்னைக்கு வேணுமோ அந்த தெப்பம் வேணும்னாக்கா அங்கே பணம் கட்டினாக்கா அவள் அரேஞ்ச் பண்ணி அதை பண்ணிவிடுவாள். பல சந்நிதிகள் ஐச்சமாக, திருவேங்கடமுடையான் சந்நிதியில் எப்போ நாளும் திருக்கல்யாண உற்சவம் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் திருவரங்கத்தில் பண்ண முடியாது. இந்த வருஷத்தில் இந்த மண்டபத்தில் இந்த நாளில் ஏழினாரே, ஆனால் அதுக்கப்புறம் 1 வருஷ காலம் அந்த மண்டபம் காலியாக தான் இருக்கும். அடுத்த வருஷம் தான் எழுதுவார். இது நம்பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை. பூலோக வைகுண்டம் அந்த மாதிரி அமைந்து இருக்கக்கூடியது. அதனால் நம்பெருமாளெல்லாம் எழ பண்ண முடியாது. ஆனால் அரையர் சுவாமியை பிரார்த்திச்சா அவர் எழுந்துள்ளுவார் அப்படின்னதும் அரையர் சுவாமி தூவிரிய மலர் வழிக்கு பாட ஆரம்பித்தார். 3 பாட்டாச்சு. 4வது பாட்டு ஆனாயர்க்கு என்னுரு நோய் அறியச் சென்னுரையாயே. உடனே நஞ்சியர் சாதித்தாராம், காமசரங்களாலே உண்ணுதற்கு முன்பு வாரானே ஆகிலும் பட்டபுண் பரிகரிக்கைக்காவது வந்தால் ஆகாதோ என்று திருநாட்டுக்கெழுந்தருளினார். இதை கேட்டுட்டு காமசரங்களாலே உண்ணுதற்கு முன்பாக திருமங்கையாழ்வார் சொல்கிறாராம்,
மன்மதனுடைய பானங்கள் என் மீது தைப்பதற்கு முன்பாக வரல அவன். ஆனால் அந்த பானம் தைச்ச இடத்துல புண்ணுக்கு மருந்து போடுறதுக்காவது வரக்கூடாதா? அவன் வேலை இந்த பானம் என் மீது விழாதபடி பாதுகாத்திருக்கணும். அதாவது அந்த எம்பெருமான் என்னோட சேர்ந்திருந்தானே, ஆனால் என்கிட்ட மன்மதன் ஒரு வேலையும் காட்ட முடியாது. இப்போ மன்மதனுடைய மலர்கணைகள் புஷ்பபானங்கள் எல்லாம் என் மீது வருஷித்து விட்டு இருக்கின்றன. அதனால ஏகப்பட்ட புண்ணா போயிருக்கு. இந்த புண்ணெல்லாம் தீர்க்கறதுக்காகவாவது வரக்கூடாதோ? என் உரு நோய், நான் அடைந்திருக்கிற நோயின்னு அர்த்தம். நான் அடைய போகும் நோய் இல்லை, அடைந்திருக்கிற நோய். அதை பரிகரிக்கைக்காக வந்தாலாகாதோ? இந்த பக்திகள் எல்லாம் காஞ்சிபுரம் சுவாமி கண்ணும் கண்ணீருமா சாய்ப்பார். கண்ணும் கண்ணீருமா சாய்ப்பார். இதெல்லாம் சொல்லச்சே அவரால் அந்த எமோஷனை நிறுத்தவே முடியாது. குலுங்கி குலுங்கி அழுவார். என்ன பக்திகள், என்ன பக்திகள்னு. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது திருமங்கையாழ்வாருடைய விஸ்லேஷ வியசனம். இப்போ 4 பாட்டு தூது விட்டாரா, 5வது பாட்டும் தூது விட வேண்டியது தானே. அப்படி தூது விடலை. வாளாய கண்பனிப்பமென் முலகள் பொன்னரும்பா நானாளும் நின்னினைந்து நைவேற்கு ஓ மண்ணளந்த தாளாளா. 4 பாட்டு தூது விட்டவர் அடுத்ததும் தூது விட வேண்டும், அவனுக்கு போய் சொல்லணும். நேர பெருமாளை முன்னிலப்படுத்தி எதிர நிற்க வச்சு பாடுறார். ஓ மண்ணளந்த தாளாளா, தன் குடந்த நகராளா, வரையெடுத்த தோளாளா, எந்தனக்கோர் துணையாளனாகாயே. அப்போ நன்னா உட்காண்டு தூது விடுறதுக்கு கூட அவரால் முடியல. திருமங்கையாழ்வாருடைய மென்மை, அதுக்காக தான் இவ்வளோ நாள் சொன்னேன். திருமங்கையாழ்வார் அத்தனை மென்மையாக இருக்கக்கூடியவர். ஆனால் குலசேகராழ்வார் அப்படி இல்லை. ராஜகுல மகாத்மியம். ராஜகுல மகாத்மியம்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜவம்சத்திலே பிறந்தவன், அவன் பயப்படவே மாட்டான். எது எப்படியானாலும் டோன்ட் கேர். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். அதுதான் இன்னமன் கையக தீங்கொரு நாள் வருதியேல். இன்னொரு நாள் நீ வந்து பாரு கண்ணா, கண்டையொன் கண் மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடவனன்னு அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் இத்தனையும். இன்னவன் கையகத்து ஈங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே. இன்னொரு நாள் வந்தையானா என்னுடைய கோபத்தை நான் தீர்த்துப்பேன். அது கோபத்தை தீர்த்துப்பார்னா என்ன அர்த்தம்? ஹரையர் சுவாமி இதுக்கு அபிநயம் காட்டணும். ஹரையர் சுவாமி அபிநயம் காட்டச்சே கையையும் காலையும் இப்படி இப்படி ஆட்டுறார். இப்போ நான் மூஞ்சியில் குத்துவேன், மூக்கில் குத்துவேன், காதில் குத்துவேன், வயிற்றில் குத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கார். ஒன்று அடிப்பேன் அப்படின்னு முதல்ல இந்த பாசுரத்தை பாடிட்டு இப்படி அபிநயம் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்பி 2வது தரம் பாசுரம் பாடினார். 2வது தரம் பாசுரம் பாடிச்சே வேறையா இருந்தது. கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் அபிநயம். என்னன்னா என் சினம் தீர்வன் நானே, முகத்தை அப்படி திருப்பிட்டார். கண்ணனுக்கு இந்த பெண் பிள்ளையானவள் இவள் கோபிகை. இவள் கையாலையும் காலாலையும் துகைத்தாளேயானால் அதை விட வேற சந்தோஷம் இருக்குமா? கண்ணனை தண்டிக்கணுமா, கண்ணனுக்கு ரிவார்ட் பண்ணணுமா? அது பெரிய ரிவார்டாக போயிடுமே, பெரிய பரிசாக போயிடுமே. ஐயையோ இந்த பக்கம் போகக்கூடாது. கண்ணனை அவனை பார்க்கச்சே முகத்தை திருப்பினுட்டா, ஐயோ என்னை விட்டுட்டு வேற பார்க்கிறாளே, என்னை விட்டுட்டு மூஞ்சி திருப்பினுட்டாளே, அதுதான் துக்கம் அதிகமாகும். என் சினம் தீர்வன் நானே. இதான் ராஜகுலமாக. நம்முடைய திங்கிங்கே தனியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவாளுடைய திங்கிங்கே தனியாக இருக்கும். அதே மாதிரி அமைந்திருக்கக்கூடியது ராஜகுல மகாத்மியம். அதில் சொல்றார், கண்டையொன் கண்மடவாள் ஒருத்தி கிழையகத்து தயிர்கடைய கண்டு. கண்டையொன் கண் மடவாள் ஒருத்தி கிழையகத்து தயிர்கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்று கள்ளவிழி விழித்து புக்கு வண்டமறு பூங்குழல் தாழ்ந்துலாவா வாழ்முகம் வேற்பச் செவ்வாய் துடிப்பா தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம். கண்ணன் என்ன பண்ணாரா, இந்த பெண் பிள்ளை பார்த்துட்டா தெரிஞ்சுடுத்து. நல்லா அழகாக கண்ணழகியவோ அவ வீட்டுக்கு போனேன். அவ பாவம் தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா. பெண்ணை இடுப்பு வலிக்கிறதா, உனக்கு கை வலிக்கிறதா, தயிரை கடைய முடியலையா அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் சரிதான் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு அப்புறம் நீ பண்ண வேலை இருக்கு. எப்பேற்பட்ட வேலை தெரியுமா? ஒல்லை நானும் கடைவனன்னு. நீ உண்மையான நல்ல பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? போய் அப்படி உட்கார்,
நான் உனக்கு தயிர் கடைஞ்சி தரேன், ஐயோப்பா உனக்கு இடுப்பு வலிக்காதா அப்படின்னு சொல்ல வேண்டிய நீ நானும் கடைவன், நானும் கடையிறேனே, என்ன எதுக்கு நீயும் கடையணும்? சரி, அவள் பாதி, அவள் 15 நிமிஷம் கடையட்டும், நீ 15 நிமிஷம் கடைஞ்சேன்னா அதுவும் சரி. நானும் கடைவன், 2 பேருமா சேர்ந்துண்டு. யங் ஏஜில் பின்னால் ஒருத்தன் சைக்கிளில் உட்காந்துருப்பான், முன்னால் ஒருத்தன் உட்காந்துருப்பான், லாங் டிஸ்டன்ஸ் போகணும். இந்த மாதிரி இவ்வளோ மோட்டரைஸ்டு வெஹிக்கிள்லாம் அப்போல்லாம் கிடையாது. என்னுடைய 7-8 வயசில் 10-12 வயசில். அப்போ என்ன பண்ணுவோன்னா, லாங் டிஸ்டன்ஸ் போகணும், இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகணும். கால் வலிக்குமே, என்ன பண்ணுறதுன்னா 2 பேருமே சேர்ந்து பெடல் பண்ணுவோம். அந்த சைக்கிள் பெடலை 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோன்னா சுலபமாக இருக்கும், வேகமாகவும் போகலாம், சிரமமும் தெரியாது அப்படின்றதுக்கு. அதே மாதிரி ஒல்லை நானும் கடைவனன்னு, அந்த பெண்ணு முன்னால் உட்காந்துருக்கோம், கண்ணன் பின்னால் அவளை ஒட்டினா மாதிரி உட்காந்துருப்பார், அதோட கூட அவ கையும் இவன் கையும் ஓசசும்படியாக இப்படி கடைவரான். ஒல்லை நானும் கடைவனன்னு கள்ள விழிய விழித்து புக்கு. அப்பாப்பா என்னென்ன வேலை பண்ணியிருக்க. கள்ள விழிய விழித்து புக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவா. போராத குறைக்கு குடுமையெல்லாம் வந்து விழுந்து போச்சே. வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவா வாழ்முகம் வேர்ப்ப செவ்வாய் துடிப்பா. வாயெல்லாம் இப்படி துடிக்குது, உசு உசு உசுன்னு அப்படி காட்டிக்கிறாராம். என்ன பாவனை பாருங்க. வாழ்முகம் வேர்ப்பா, முகமெல்லாம் முத்து முத்தா வேர்த்து விட்டது, செவ்வாய் துடிப்பா. தன் தயிர் நீ கடைந்துட்ட வண்ணம் தாமோதரா. அது உண்மை எனக்கு தெரியும், தாமோதரா மெய்யறிவன் நானே. அது உள்ளுக்குள்ளே உனக்கு என்ன பாவம்ன்றது எனக்கு தானே தெரியும். நீ எப்படிப்பட்ட திருடன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு குலசேகர ஆழ்வார் ஓடுகிறார். அந்த இடத்துல தயிர் கடையிற சமாச்சாரத்தை சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அப்போ குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் தானே இது. அப்படி அமைந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இன்னி பாசுரத்துக்கு வரப்போகிறேன். கேழ்வானம் வெள்ளன்னு எரும சிறு வீடு மெய்வான் பரந்தனகான். இதில் ஒரே ஒரு வெளி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுடுறேன். இதனுடைய இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் நாளை கோஷ்டியில் விண்ணப்பம் பண்ணுறேன். கோதுகலமுடைய பாவாய் நேர நம்மாழ்வார குறிக்கிற வார்த்தை. கோதுகலம்னா குதூகலம் கௌதூகலம் அப்படின்னு வார்த்தை. கௌதூகலம்னா என்னது? உற்சாகம், ஈடுபாடு, பிரீத்தி, ஆசை, இப்படிலாம் அர்த்தம். பிரீத்தியுடைய பெண் பிள்ளையே அப்படின்னா பகவத் விஷயத்தில் பக்தி என்பது பகவானாலே அருளப் பெற்றிருக்கக்கூடிய ஞானம், அது கனிந்த நலமாக ஆழ்வாருக்கு அமைந்திருக்கிறதுன்றத ஆழ்வார் தம்முடைய முதல் பாசுரத்திலேயே காட்டியிருக்கிறார். மயர்வு அற மதிநலம் அருளினன். இந்த ஆழ்வாருக்கு பகவத் விஷயத்திலே இருக்கக்கூடிய பக்தி எல்லையற்ற பக்தி. வரிசையாக அதனுடைய டெவலப்மெண்ட்டை காட்டிகிட்டே வரார். பேரமர் காதல் கடல் புறே விளைவித்தா, காதல் கடலில் மிக பெரிதால், மண் திணி ஞாலமும் ஏழ்கடலும் சூழ் விசும்பும் கழிய பெரிதால், சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரதன் மலர்ச்சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான என்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என்னவா. இத்தனை ஆழ்வாருடைய காதல் எப்படி டெவலப் ஆகி போயிருக்கு பாருங்க. முதல்ல கடலை போல இருந்தது, கடலை விட பெருசாக இருக்கு. அதை தவிர இந்த லோகம் எல்லாவற்றையும் விட அண்டத்தை விட பெருசாக அமைந்திருக்கிறது, தத்துவத்திரயத்தையும் விட பெருசாக இருக்கிறது. அப்போ ஆழ்வாருடைய ஆசை பிரீத்தி எவ்வளவு பெரிய பிரீத்தி. அந்த பிரீத்தியை உடையவராக அமைந்திருக்கக்கூடியவர் ஆழ்வார். அச்சேத்தியம் என்னுமது ஈரும் வேம் ஈரியாய் உலர்த்தா என்னப்பட பல சூத்திரங்கள் ஆழ்வாருடைய காதலுக்கு அமைந்திருக்கக்கூடியது. காதல், அன்பு, வேட்கை, அவா என்கிற சப்தத்தாலே காட்டப்படுகிறது. இதெல்லாம் ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகாக விவரித்து காட்டி கொடுத்திருக்கிறார். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பிரீத்தியை உடையவர்னா இவருக்கு பிரீத்தி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு மேலே கண்ணனுக்கு இவர் மேலே பிரீத்தி இருக்கு, இவருக்கு கண்ணன் மீது பிரீத்தி இருக்குன்னு ஒரு அர்த்தம். நம்மாழ்வாருக்கு கண்ணன் மீது பிரீத்தி இருக்கிறது. கண்ணனுடைய பிரீத்தியை தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடியவர். வஸ்துதா எங்கள் பந்து ஒருத்தர் சொல்லுவார், நம்மாழ்வார் சரித்திரம் சொல்லுங்கோ தாத்தா அப்படின்னு அந்த காலத்தில் குழந்தையாக இருக்கும்போது கேட்டேன்.
அவர் சொன்னார், நம்மாழ்வார் திருப்புளியாழ்வார் அடியிலே எழுந்தருளி இருந்தார். அந்த புளிய மரத்தில் திருப்புளியாழ்வார் மீது ஒரு திவ்ய தேசத்தெம்பெருமானும் வௌவால் மாதிரி தொங்கிட்டு இருந்தா என்ன பாடு என்ன பாடுன்னு அவர் சொன்னார். இதே வார்த்தை சொன்னார். அப்ப எவ்வளவு ஆசை! ஆழ்வார் திருவாக்கிலே புகுந்து புறப்பட வேண்டும் என்ன ஒரு எம்பெருமானுக்கு எத்தனை ஆசை! கண்ணனுக்கு எவ்வளவு பிரீத்தி! எம்பீரானும் என் மேலானே வாரிக்கொண்டு உன்ன விழுங்குவன் காணிலன்னு ஆர்வுத்த என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து. இதெல்லாம் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு. இதுக்கு விவரணமெல்லாம் நாளைக்கு தான் வரும். ஆக வாரிக்கொண்டு உன்ன விழுங்குவன் காணிலன்னு ஆர்வுத்த என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்ன முத்தப்பருகினான் என்று சொல்லும்படியாக அப்படி அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய பிரீத்தியை தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடியவர், வசந்த ஞானியாக அமைந்திருக்கக்கூடியவர். அதனால்தான் ஆழ்வாரை அவயவியாகவும் மற்ற ஆழ்வார்களை அவயவங்களாகவும் சொல்லுகிறார்கள். பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகாலே தீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம். இத்தனை பேரையும் தன்னுடைய அவயவங்களாக கொண்டிருக்கக்கூடிய அவயவியான ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடியவர் ஆழ்வாருக்கும் ஆழ்வார்களுக்கும் என்ன பாவம் என்னால் அவயவி பாவம் என்ன? காரணம் என்னன்னா, இந்த ஆழ்வாரிடத்துல பெருமான் அத்தனை பிரீத்தியை வைத்திருக்கிறார். ஆழ்வாரை விட்டு பெருமானாலே கணகாலமும் பிரிந்திருக்க முடியவில்லை. இதுக்கெல்லாம் பாசுரங்கள் இருக்கு. ஆக இந்த அர்த்தங்களெல்லாம் சேர்த்து ஆழ்வாருடைய வைபவம், திருமழிசைப்பிரானுடைய வைபவம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாளை கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லாரும் இன்றைய நாள்பாட்டு இந்த கீழ்வானம் வெள்ளன்னு என்னும்படியான பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பற கொண்டு மாவாய் விளந்தான மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் நாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நாளைக்கு கிரமமா உபன்யாசம். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज यतिराज यतिराज